நாத்தாக்கா திமுக கூட்டணி ஆசான் சொன்ன அதிர்ச்சி தகவல் ஆதாரத்துடன் விளக்கிய யூடியூப் ரூட்டர்ஸ். இந்த பதிவுக்கான பதில் தான் நாம் இப்போ இந்த பதிவில் பேச போகிறோம். சமீபத்தில் சேலம் விவகாரமாக இருக்கட்டும், சேலம் அண்ணல் அம்பேத்கரோட விவகாரமாக இருக்கட்டும், இல்லை இப்போது மைனர் அவர்களோட பதிவுக்கான பதிலாக இருக்கட்டும், ஏன் காலதாமதம் ஆகுதுன்னா, நம்ம இடையில் ஒரு 2-3 நாளாக தனிப்பட்ட வேலையாக கொஞ்சம் வெளியில் சுற்றிட்டு இருந்ததுனால உடனுக்குடனாக பதிவு போட முடியல. அதுக்கு தான் இதுதான் காரணம். அதனால தான் டிலேவாக பேசுகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த பதிவுக்கு யூடியூப் ரூட்டர்ஸோட பதிவுக்கு பதில் பேசுகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நாம் மைனர் பேசினதுக்கு ஒரு பதிவு போட்டிருந்தோம். அவர் எழுப்பின கேள்விகளுக்கோ இல்லை அவர் சொன்ன பதில்களுக்கோ நாம் மறுபடியும் கேள்வியையோ பதிலையோ எழுப்பி பேசியிருந்தோம். அதை முழுமையாக 1 மணி நேரமும் பார்த்துட்டு தோழர் மைனர் வந்து நமக்கு கால் பண்ணி பேசினார். சில விமர்சனங்களை ஏற்றுக்கிட்டாரு, சிலது நான் அப்படி பேசலை அப்படிங்கிற அவரோட விளக்கத்தையும் கொடுத்தாரு. நமக்கு ஃபீட்பேக்காகவும் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்த கருத்துக்களை நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னும் சொன்னார். மைனருக்கு அதுக்கு நன்றி. கூடுதலாக எதுக்கு நன்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நாம் சொன்ன அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கிட்டு இந்த பதிவில் அதை திருத்தியிருந்தார், அதை மாற்றிக்கிட்டு இருந்தார். என்னென்னா, நீங்கள் அண்ணாமலையோ சீமானையோ பேசுகிற அந்த மொழியிலேயே அண்ணன் திருமாவையும் பேசுகிறத ஏற்க முடியல, அது ஏற்கக்கூடியதாக இல்லை அப்படிங்கிறத நம்ம பதிவிலையும் பேசியிருந்தோம், அவர் கால் பண்ணும்போதும் சொல்லியிருந்தோம். அதை ஏற்றுக்கிட்டு அவரோட அந்த மொழி நடையை வந்து மாற்றிருக்காரு. வழக்கமாக பேசுகிற பாணியில் பேசாமல் கருத்துக்களை பேசி பதில் பேசியிருக்காரு. அதுக்கு முதல்ல நம்ம கருத்தை, நம்மளோட விமர்சனத்தை ஏற்றுக்கிட்டதுக்கு யூடியூப் ரூட்டர்ஸ்க்கு அரசியல் வெங்காயம் சார்பாக நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா விமர்சனத்தை ஏற்க ஒரு துணிவு வேணும், ஏற்றுக்கிட்டு அதை மாற்றிக்க இன்னொரு துணிவு வேணும். அதை செஞ்சதுக்கு மைனருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நம்ம இந்த பதிவுக்கு வந்துடுவோம், அவருக்கு போட்ட பதில். இப்போ நம்ம இதை எனக்கு இந்த அவர் பதிவு பார்க்குறது, பதில் பேசுகிறது, இதெல்லாம் நினைக்கும் போதே இல்லை பேசணும்னு தோணும் போதே வந்து என்ன எனக்கு ஞாபகம் வந்துட்டு இருந்துச்சுன்னா, இந்த விவேகம் படம், அஜித் இது இருக்குல்ல, விவேகம் படம். அந்த விவேகம் படத்தில் கிளைமேக்ஸில் இந்த விவேக் ஓபராயும் அஜித்தும் வந்து சண்டை போட்டுப்பாங்க. 2 பேரும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு டைலாக் பேசிப்பாங்க. சண்டை போடுற கிளைமேக்ஸ் காட்சியில் அப்படியே சுற்றிட்டு வந்து, என்ன நண்பா அப்படின்னு பேசிப்பாங்க. நீ எங்கே அடிக்க போகிறேன்னு எனக்கு தெரியும், நான் எப்படி தடுக்க போகிறேன்னு உனக்கு தெரியும், வா நண்பா, 15 வருஷம் நட்புடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வரும். அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. மைனர் என்ன பேசினார், என்ன பேசியிருக்காருங்கிறது தெரியும், நாம் என்ன பதில் சொல்ல போகிறோங்கிறதும் அவர் ஓரளவுக்கு யூகிச்சிருப்பார். ஏன்னா நம்ம ஒரு கருத்தை முன்வைக்கும் போதே என்ன ஆங்கிளில் இன்னொரு பதில் சொல்லலாம் அப்படிங்கிறது அரசியலில் பேசுகிற எல்லாருக்கும் ஓரளவுக்கு புரியும். அதுவும் நாம் மைனரை, அரசியலில் பயணிக்க வர எல்லாரும் மைனரை நாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்திருக்க மாட்டோம். மைனர் என்ன பேசியிருக்காருன்னு தெரியும், அதுக்கு நாம் என்ன பதில் வைக்க போகிறோம் அப்படிங்கிறது நமக்கும் தெரியும், மைனருக்கும் தெரியும். ஸோ எனக்கு அந்த காட்சி தான் ஞாபகம் வந்துச்சு, ஒரு ஒப்பீடுக்கு சொன்னேன். இப்போ நம்ம பதிவுக்கு வந்துடுவோம். வேகமாகவே பதில் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். மைனர் பேசின அந்த பேச்சை தான் நம்ம பார்த்தோம். அந்த திருமா பேசின 2-3 மேடை தொடர்ச்சியாக இது பேசிகிட்டு இருக்காரு, கூட்டங்களில் பேசிகிட்டு இருக்காரு. அது எதுவும் நம்ம பார்க்கல, தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணலை, நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த காரணத்தினால. இருந்தாலும் மைனர் பேசினதுக்கு பதில் சொல்ல அதை பார்க்கணுங்கிற அவசியம் நமக்கு ஏற்படலை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம மைனர் பேசியதுக்கு வருவோம். அப்போவே நான் சொன்னேன், அந்த சவுக்கு சங்கர் சமூகத்தை வச்சுக்காதுன்னு சொன்னால், இன்னும் வாட்ஸ்அப்பில் கான்டாக்டில் இருக்காரு போல் இருக்கு தலைவர், இந்த கான்ஸ்பிரசி தேர்லாம் இது பேசி வச்சிருக்காரு. இப்போ மைனரோட பதிவுக்கு பதிலுக்கு வந்துடும். என்ன ஆரம்பிக்கிறார் மைனர் அப்படின்னா, கான்ஸ்பிரசி பேசுகிறார் தலைவர் திருமா அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறார். எதுக்காக கான்ஸ்பிரசி பேசுகிறாரு, சவுக்கு சங்கரோட வாட்ஸ்அப்பில் தொடர்பில் இருக்கார், இன்னும் ஒரு சர்க்காஸ்டிக்காக சொல்கிறார். சவுக்கு சங்கர கான்ஸ்பிரசி தியரி பேசுவேன், கற்பனை கதைகளை பேசுவேன், அவனோட வாட்ஸ்அப்பில் கான்டாக்டில் இருக்கிறதுனால தான், இன்னும் அவனோட பழக்க வழக்கத்தில் இருக்கிறதுனால தான் அண்ணன் திருமா வந்து இந்த மாதிரியான கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த கூட்டணி விவகாரத்தை, சீமான் பொது வேட்பாளர் விவகாரத்தை சொல்ல வராரு. இன்ட்ரோலே அதை சொல்கிறார். இப்போ அதுக்கு வருவோம், அதை விவரமாக அவர் பேசியிருக்காரு, அதுக்கு பதில் கொடுப்ப வருவோம். முதல்ல என்ன ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, இனி கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு, தமிழ்நாட்டில் இனி ஒரு கூட்டணி ஆட்சி தான், யார் ஆட்சிக்கு வந்தாலும் அப்படிங்கிறத மேடையில் திருமா பேசுகிறார். அதை எடுத்து போட்டு விளக்குறாரு மைனர். என்னென்னா, 107, 108 இடங்கள் வந்ததுனால தான், அவங்களுக்கு கூடுதல் இடங்கள் தேவைப்பட்டதுனால தான் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்கு, இடதுசாரிகள் இருக்காங்க, IUML இருக்காங்க. ஒருவேளை பெரும்பான்மையாக ஜெயிச்சிருந்தா இவங்க கூட்டணி ஆட்சியெல்லாம் கொடுத்துருக்காங்க, வாங்க விசிகான்னு சேர்த்துருக்க மாட்டாங்க, வாங்க கம்யூனிஸ்ட்டுன்னு சேர்த்துருக்க மாட்டாங்க,
வாங்க காங்கிரஸ்ன்னு சேர்த்திருக்க மாட்டாங்க, அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்ல வரார். நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இருக்கலாம். அப்படியா கூட இப்போ ஒரு கற்பனை அப்படி நடந்திருந்தா அதுக்கு கற்பனையாக நாமளும் அப்படி இருக்கலாம்னு சொல்லலாம். இல்லை நாமளும் கற்பனையாக வந்து இல்ல தாவேகா கொடுத்துருக்கணும் சொல்லலாம். ஆனால் நாம் அந்த மாதிரியான வாதங்களுக்கு நாமளும் கூடுதலாக தாவேகாக்கு புனித பிம்பமோ இல்லை பெரிய முற்போக்கு பிம்பமோ முதிர்ச்சியான பிம்பமோ கொடுக்க கூட வேண்டாம். ஆனால் ஒருவேளை அப்படி போயிருந்தா தாவேகா கொடுத்துருக்காதுன்னே வச்சுப்போம். ஆனால் திரும்ப சொல்ல வந்தது தாவேகா கொடுத்துருக்குமா கொடுத்துருக்காதா அப்படிங்கிறது கிடையாது. எதை சொல்ல வரார் அப்படின்னா, இன்னைக்கு அரசியல் சூழல் ஏதோ ஒரு காரணங்களால ஏதோ ஒரு மாற்றத்தால் எப்படியோ ஒரு சூழலில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது இங்கே ஒன்று உருவாக்கப்பட்டுருச்சு. அதுவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கருத்துருவாக்கத்தினால தான், அவங்க எழுப்பிய கேள்விகளால் தான், அவங்க உருவாக்கிய விவாதங்களால் தான், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற அவங்களோட கொள்கை முழக்கத்தால் தான், அவர்கள் உருவாக்கின விவாதத்தால் தான் விஜய் தேர்தலுக்கு முன்னாடியே அது அறிவிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. அந்த சூழல் அப்படியே தேர்தல் முடிவுகள்லையும் வெளிப்பட்டதுனால கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாச்சு. எப்படியோ ஒரு வகையில் கூட்டணி ஆட்சி உருவானாலும் இனி அந்த ஆட்சி தான், அந்த நிலைமை தான், கூட்டணி ஆட்சி தான் தொடரும் இனி எந்த காலத்திலையும் அப்படிங்கிற ஒரு சூழல் இன்னைக்கு உருவாக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறத தான் அண்ணன் திருமா சொல்ல வர்றார். விஜய் கொடுத்துருப்பாரா கொடுக்கலையா, அவங்க ஜெயிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம். இன்னைக்கு அந்த சூழல் உருவாக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறது தான் என்ன. இதில் தாவேகாக்கு வலிந்து ஒரு புனித பிம்பம் கொடுக்க வராங்களா இல்லையாங்கிறதெல்லாம் அங்கே மேட்டர் கிடையாது. அவர் சொல்ல வர்றது தமிழ்நாட்டு அரசியல் சூழல் கூட்டணிக்கான ஆட்சியாக கணிஞ்சிருக்கு, இனி எதிர்காலத்தில் இப்படித்தான் தொடரும், கூட்டணி ஆட்சி தான். ஏன்னா இதுநாள் வரைக்கும் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளாலே சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சியை ஏற்க மாட்டாங்க, ஒற்றை தலைமையை தான் ஏற்பாங்க, கூட்டு அரசை ஏற்க மாட்டாங்க அப்படிங்கிற காரணத்தை தான் சொன்னாங்க. அதனால் இந்நாள் வரைக்கும் கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்டையே ரெண்டு கட்சிகளும் அதை சிந்திக்க கூட இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படியான ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு, மக்களே ஏற்றுக்கிட்டாங்க. அப்புறம் என்ன சூழல், இனிமே அப்படியான அரசியல் சூழல் தான் நிலவும் அப்படிங்கிறத தான் அண்ணன் திருமா சொல்ல வந்தார். அதை தான் நம்ம போன பதிவிலையும் சொல்லியிருந்தோம். மக்களே ஏற்றுக்கிட்டாங்க, எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு திமுக வெளிப்படையாக வந்து அறிவிச்சிருக்கணும், நாங்கள் இனி கூட்டணி ஆட்சிக்கு தயார் அப்படிங்கிறது. அதுதான் சரியான கவுண்டராக இருக்க முடியும் தாவேகாக்கு, அரசியல் சூழலை கையாளுற சரியான விதமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே பேசியிருந்தோம். அதே தான் இப்போ சொல்ல வரோம். அண்ணன் திருமா சொன்னதுக்கு காரணம் அப்படியான அரசியல் சூழல் கணிஞ்சிருக்கு, இனி அது தொடரும் அப்படிங்கிறதானே ஒழிய தாவேகா இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ நடந்திருக்குமோ அப்படின்லாம் சொல்ல வரல. அதை அவர் சொல்ல வரல. இது ஒருவேளை மைனருக்கு தெரிஞ்சிருக்கலாம், கேள்வி எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காக எழுப்புறாரா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. ஆனால் அவர் தெரிஞ்சிருந்தாலும் தெரியலனாலும், ஏன்னா அவர் ஒரு கேள்வி எழுப்ப போறாருன்னா எதிர்த்தரப்பினர் எப்படியெல்லாம் கேள்வி எழுப்புவாங்க அப்படின்னு சிந்திக்கக்கூடிய இடம் தான் இந்த இடம். நாம் ஒரு லாஜிக்கலான ஒரு கேள்வி எழுப்ப போகிறோம், நாம் வந்து முற்போக்கில் ஒரு கேள்வி எழுப்ப போகிறோம்னா பிற்போக்குவாதி என்ன கேள்வி எழுப்புவான், இல்லை நம்ம கூடவே நட்பு முரணாக இருக்கிறவன் என்ன கேள்வி எழுப்புவான், எதிர்த்தரப்பில் என்ன கேள்வி எழுப்பான், எல்லா கேள்விக்கும் நம்ம தயாராக இருக்குமா அப்படின்னு சிந்திக்கக்கூடிய இடம் தான் இந்த ஊடகப்பணி. அதாவது ஊடகத்தில் இயங்கக்கூடிய இந்த மாதிரி நாங்கள் வந்து பேசக்கூடிய இடம். ஸோ மைனருக்கு அது தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அவர் இப்படியான ஒரு பர்ஸ்பெக்டிவில் கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுக்கான பதில் தான் நம்ம அண்ணன் திருமா சொன்னது. சூழல் இனி அப்படி உருவாயிருக்கு அப்படிங்கிறதானே தவிர தாவேகாக்கு புனித பிம்பம் கொடுக்கறதுக்காக அவர் பேசல. தெரிந்தோ தெரியாமலோ அவர்கள் மூலமா அப்படி ஒரு சூழல் கணிஞ்சிருக்கு அப்படிங்கிறத தான் அவர் சொல்ல வர்றார். ஒரு புது யுகத்தில் தமிழ்நாடு அரசியல் அடியெடுத்து வைத்திருக்கிறது. உண்மைதான், பயங்கரமான புது யுகம் அது. பாருங்க, அம்பேத்கர் சிலையை வைக்க விட மாட்டேங்கிறாங்க. விழுப்புரத்தில் வைக்கிறதுக்கு தலைவரே போனாப்புல, தலைவர் போயுமே பர்மிஷன் சொல்லி அப்படியே தலைவர் யூட்டன் போட்டு அப்படியே போனவர் இறங்கவே இல்லை, அப்படியே யூட்டன் போட்டு அப்படியே வந்துட்டார். பயங்கரமான புது யுகம் உள்ளது. அதே மாதிரி பர்மிஷன் வாங்கியும் வைக்க முடியல பாருங்க, நேற்றுன்னு நினைக்கிறேன். திரும்ப வந்து அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத அது பேசும் மூலமாகவே ஒரு புது யுகம் உருவாயிருக்கு, கணிஞ்சிருக்கு அப்படிங்கிறார். ஏன்னா இன்னைக்கு அது அடையாளத்துக்கோ சரியோ தப்போ விமர்சனம் இருக்கோ ஏற்கலையோ ஒரு 8க்கும் மேற்பட்ட தலித் அமைச்சர்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்க. தலித்துகள் வந்து அமைச்சரவையில் இடம் பிடிச்சிருக்காங்க. கூட்டணி ஆட்சி நிகழ்ந்திருக்கு. இப்படியான ஒரு மாற்றம் எல்லாம் நிகழ்ந்திருக்கிறது. இன்னைக்கு ஒரு புது யுகம் உருவாயிருச்சு அப்படின்னு நான் திரும்ப சொல்கிறார். அதை வந்து தோழர் மைனர் வந்து சர்க்காஸ்டிக்காக புது யுகம் தானே, எப்படி உருவாயிருக்குன்னு 2 சாம்பிள் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மபுரியில் மதுபான கடைக்கு எதிரான போராட்டத்தை எடுத்து போட்டு காட்டுறார். மாணவிகள் தாக்கப்பட்டது காவல்துறையால் எடுத்து போட்டு காட்டுறாரு.
அதுக்கு பிறகு அம்பேத்கர் சிலையை வந்து திறக்க விடாமல் பண்ண அந்த காவல்துறையோட அராஜகத்தை எடுத்து காட்டுறாரு. இன்னும் நிறைய என்னால் காட்ட முடியும், நேரம் பத்தாது. கரண்ட் கட்லேருந்து ஏகப்பட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஆணவ படுகொலை எல்லாமே இருக்குது. எந்த ஒரு புது யுகமும் இல்லை, பழைய யுகமே தான் இருக்குது அப்படிங்கிற போக்கில் அது சொல்கிறாரு. அது வரைக்கும் நம்ம வரவேற்கிறோம். மைனரோட கருத்தை நம்ம அப்படியே ஏற்கிறோம். புது யுகம் மாறலை, அப்படியே தான் இருக்குது. சிஸ்டம் மாறலை, அதிகாரம் தான், ஆட்சியில் இருக்கிற நபர்கள் தான் மாறி இருக்காங்க, அப்படியே தான் இருக்காங்க. மொத்தத்தில் முன்ன இருந்ததுக்கு இப்போ மாறி இருக்கு அப்படின்னு பேசினா தான் நம்ம இதில் கவுண்டர் கொடுக்கறதுக்கு இருக்குது. திமுக ஆட்சிலையும் அப்படியே தான் இருந்துச்சு, தாவேக ஆட்சிலையும் அப்படியே தான் இருக்குது. இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ சாதிய பிரச்சனையோ நம்ம மேற்கோள் காட்டி புது யுகம் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு அரசாங்கத்தை நம்ம சொல்ல முடியாது. சட்ட ஒழுங்கு அப்படியே தான் இருக்குது. அதிமுக ஆட்சி காலத்துலேயும் டாஸ்மார்க்கு எதிராக போராடின பெண்களை அடித்து, அதாவது மூர்க்கத்தனமாக அடித்து இழுத்து கைது பண்ண காவல்துறையை நம்ம பார்த்தோம். அதே காவல்துறைக்கு ஸ்டெர்லைட்டில் இது பண்ணவங்களுக்கும் அந்த காவல்துறை அதிகாரிக்கு கூட பதவி உயர்வு தான் திமுக கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த டாஸ்மார்க் எதிராக போராடினவருக்கு திமுக கொடுத்துச்சா பதவி உயர்வுன்னு தெரியல, ஆனால் அவருக்கு பதவி உயர்வு கிடைச்சிச்சு. ஸ்டெர்லைட்டில் மக்களுக்கு எதிராக செயல்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு திமுக ஆட்சியில் பதவி உயர்வு கிடைச்சிச்சு. ஸோ புது யுகம் வந்து குறைஞ்சபட்சம் அமைச்சரவையிலேயாவது இடம்பெற்றிருக்கே அப்படிங்கிற போக்குலையும், இல்லை கூட்டணி ஆட்சிக்கு வழிவகுத்திருக்கே வித்துட்ருக்கே அப்படிங்கிற ஒரு பார்வையிலும் தான் அண்ணன் திருமா சொல்லியிருக்காரு. சிஸ்டமாக எதுவுமே இங்கே அவ்வளோ சீக்கிரம் ஒரு புது யுகம் பிறந்துடாதுன்னு நம்ம எல்லாரை விட அண்ணன் திருமாவுக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் வெளிப்படையாக இந்த சிஸ்டமையும் காவல்துறையையும் தொடர்ந்து கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு நபர். சிஸ்டம் எல்லாரும் ஊழலுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கும்போது இந்த சிஸ்டம் அப்படிங்கிறதே ஒரு ஊழல் படிஞ்சது தான் அப்படின்னு சொல்ல கற்பித்த ஒரு தலைவர் வந்து அண்ணன் திருமா. இங்கே சிஸ்டம்ங்கிறது வந்து ஒரு வன்முறையால் தான் இங்கே உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னவரும் அண்ணன் திருமா தான். வன்முறையில் தான் இங்கே சிஸ்டம்ங்கிறதே, ஒரு ஒழுங்கு அப்படிங்கிறதே வன்முறையிலிருந்து தான் பிறக்குது. அதே போல் இங்கே ஒரு சிஸ்டம், அரசு எந்திரம், நிர்வாகங்கிறது இருக்குது அப்படின்னா அது ஒரு வன்முறையிலையும் ஊழல்லையும் தான் அது உருவாயிருக்கு. இந்த சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் ஊழலை ஒழிக்க முடியாது அப்படின்னு நமக்கு பாடம் நடத்தினவரும் அண்ணன் திருமா தான். அதனால் புது யுகம் அப்படின்னு அவர் சொன்னது எதுக்காக சொன்னார் அப்படின்னா, அரசியல் மாற்றத்துக்கு சொன்னாரே தவிர அரசு எந்திரத்தில் எதுவும் மாறிடுச்சு அப்படின்னு அவர் சொல்ல வரல. ஆக தோழர் மைனர் அவர்களே ஏற்றுக்கிட்டாரு, புது யுகம் ஒன்றும் பிறக்கலை, பழைய யுகம் தான் அப்படின்னு. பழைய யுகம் அப்படின்னு அவர் ஏற்றதுனால திமுக ஆட்சியில் இருந்தது தான் இங்கே தொடருது, ஒன்றும் பெருசாக மாறலை, நம்பர் தான் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னு அவர் ஏற்றுக்கிட்டதான் நாம் கருதலாம். அப்படியே இந்த கேள்வியை அடுத்த கேள்விக்கு நம்ம நகரலாம். நம்ம தலைவரும் வந்து கொஞ்சி குழாவிய சில ஃபோட்டோக்களை நீங்கள் பார்க்குறீங்களா? பாருங்கள், இது பாருங்கள், இது அண்ணன் சீமான் அவர்களோட நமது தலைவர் அவர்கள் கொஞ்சி குழாவும் பொழுது எடுக்கப்பட்ட ஃபோட்டோக்கள். அதுலேயும் ஸ்பெஷல் பாருங்கள், ஒரு மாலைக்குள்ளே 2 பேர் இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? என்ன அருமையாக இருக்குல்ல? சீமான திருமாவும் கொஞ்சி குழாவிய ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அண்ணன் திருமா விமர்சித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலுக்கு இந்த ஃபோட்டோஸ் எடுத்து போடுறார். மு.க. ஸ்டாலின் அவர்களும் சீமானும் கொஞ்சம் குழாவுறாங்க அப்படின்னு அண்ணன் திருமா சொல்கிறது சரின்னா, அப்போ இது சரியாக பாருங்க அப்படின்னு சீமானோட 2018-19 காலகட்டங்களில் சீமானை இவரும் சந்தித்த புகைப்படங்களையும் மாலை போட்டுக்கிட்ட புகைப்படங்களையும் 2 பேரும் ஒரே மாலையில் இருக்காங்க பாருங்க அப்படிங்கிறதையெல்லாம் வந்து எடுத்து போட்டு காட்டுறார். அப்போ அது சரின்னா இதுவும் சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கவுண்டர் கொடுக்குறாரு தோழர் மைனர். இதெல்லாம் வந்து சொத்தையான வாதங்கள் தான். அதுக்கு பதில் என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் மைனருக்குமே தெரியும். என்ன நான் பேச போகிறேன் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும். அதான் நம்ம சொன்னோம்ல, அந்த விவேகம் பட கிளைமேக்ஸ் மாதிரி. அந்த மாதிரி இதை எப்படி இதோட ஒப்பிட முடியும்? அண்ணன் திருமா எப்பவுமே மாற்று கருத்து மிக தீவிரமான எதிர்கருத்து கொண்ட நபர்கள்னாலும் நாம் அது வந்து கொள்கை ரீதியான பகைதானே ஒழிய அது வந்து தனிப்பட்ட பகை கிடையாது. அதனால தான் நான் ஆர்எஸ்எஸ் காரங்கிட்ட கேசவ விநாயகர் காரில் உட்காந்துட்டு இருக்கும்போது கூட போய் நேரில் சந்திக்கிற சூழல் ஏற்படும் போது போய் நின்று பேசி கை குலுக்கி சும்மா ஒரு விஷ் பண்ணிட்டு வந்தவர் அண்ணன் திருமா. அண்ணாமலை ஒதுங்கி இருந்தாலும் நாங்கள் போய் கூப்பிட்டு கையை குலுக்கிட்டு வருவேன். அன்புமணி இப்போ விமான நிலையத்தில் சந்தித்தாலும் பின்னாடி முதுகில் நான் தட்டி கூப்பிட்டு நான் கையை குலுக்கிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னவர் அண்ணன் திருமா. இதெல்லாம் சரி. அதாவது கருத்து முரண் அப்படிங்கிறது வேற, கருத்தில் நிலைப்பாடு எதிர் அப்படிங்கிறது வேற. மற்றபடி ஆர்எஸ்எஸ் காரனே இருந்தாலும் அவன் பின்பற்றுகிற கொள்கையில் தான் எனக்கு எதிர்நிலைப்பாடும் விரோத போக்கும் இருக்கே தவிர தனிப்பட்ட அந்த நபர் மீது விரோத போக்கு இல்லை அப்படின்னு சொன்னவர்
அண்ணன் திருமா. அவரை போய் சீமான் கூட கையை குலுக்கிட்டாரு. சீமானை வந்து அவ்வளவு கடுமையான முரண்பாடுகள் இருந்தாலும் கூட ஒரு நட்பு சக்தி அப்படிங்கிறது தான். ஏன்னா போற போக்குல யாரையும் டக்கு டக்குன்னு எதிரியா தள்ளி விடுற பழக்கம் வந்து அண்ணன் திருமாக்கு கிடையாது. அவர் கட்சியில் உள்ள நடைமுறையை கூட அவர் சொல்லியிருப்பார். எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுத்துட்டு நான் மட்டும் தனியாவா உட்கார்ந்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இவங்க இதை பண்றாங்க, அதை பண்றாங்க, நடவடிக்கை எடுங்கன்னு கேட்டா கூட நான் பெரும்பாலும் நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. கண்டிச்சு தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுபோல சீமானையும் வந்து ஒரு நட்பு சக்தி அப்படிங்கிற போக்கிலேயே முடிஞ்ச அளவுக்கு திருத்திரலாம். நான் நட்போட சொல்லி பார்க்கலாம். கருத்துல முரண்பட்டு விமர்சிச்சா அவங்க புரிஞ்சுப்பாங்களோ, இல்ல அவங்கள முடிஞ்ச அளவுக்கு எதிர்பக்கம் மூர்க்கமா தள்ளி விடாம, ராவா எதிர்க்கிற நிலைமையில மாறாம, முடிஞ்ச அளவுக்கு நம்ம பக்கம் நட்பு சக்தியா இழுத்துட்டு வரணும். அப்படின்னு தான் அண்ணன் திருமா வந்து சவுக்கு சங்கரையுமே அப்படி தான் டீல் பண்றார். அதனால தான் சவுக்கு சங்கர் வந்து ஸ்ரீமதி கேஸ்ல தப்பா பேசும்போது கூட, அவர் பர்சனலா ஃபோன் பண்ணி கூட, "இல்ல நீங்க பண்ணது தப்பு, வருத்தம் தான்" அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு ஒரு மேடையில கூட பகிர்ந்துக்கிட்டார். இப்படி உடனடியா ஒரு செயல்பாடுனால யாரையும் எதிரியாக்குற பழக்கம் இல்லாதவர் அண்ணன் திருமா. அதனால தான் சீமானோடவும் சீமானையும் வந்து ரொம்ப கடைசியா சமீபத்தில இந்த திருப்பரங்குன்ற விவகாரம், காலம் தந்த தலைவன் பெரியாரெல்லாம் ரொம்ப வெளிப்படையா இழிவுபடுத்தி பேசும்போது தான், சீமான் வந்து ஆர்எஸ்எஸ் பெத்த பிள்ளை, பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டதுன்னு அண்ணன் திருமா வெளிப்படையா டிக்ளேர் பண்ணார். ஸோ அப்படியான நேச்சர் கொண்ட ஒரு நபரை நட்பு வேற, கொள்கை வேற, தனிப்பட்ட நட்பு வேற, கொள்கை ரீதியான முரணோ நட்பும் வேற அப்படின்னு புரிதல் கொண்ட அண்ணன் திருமாவை ஸ்டாலின் சீமானோட பேசுனதையும், அண்ணன் திருமா சீமானோட பேசுனதையோ, இல்லை மற்ற நபர்களோட பேசுனதையோ, கை குலுக்குனதையோ ஒப்பிட்டு பேச முடியாது. அதே தாம்பா மைனரும் சொன்னாரு, நீயும் அதே தான் சொல்ற, அப்போ அது சரின்னா இதுவும் சரிதானே அப்படின்னு தானே அவர் சொல்றாரு. அப்படின்னா அங்கேயும் அண்ணன் திருமா திரு ஸ்டாலின் அவர்கள் சீமானோட கை குலுக்கி பேசுனதையோ, திருமணத்தில் சந்திச்சுக்கிட்டதையோ, தனியா பேசுனதையோ விமர்சிக்கல. கொஞ்சம் குழாவிக்கிறாங்க அப்படிங்கிறத வெறும் அங்க சந்திச்சுக்கிட்டாங்க, கை குலுக்கிக்கிட்டாங்கிற மீனிங்ல அவர் சொல்லலை. மாறா எதை வச்சு சொல்றாரு அப்படின்னா, 2 பேரும் சேர்ந்து பொது வேட்பாளரா சீமானை நிறுத்த போறாங்க அப்படிங்கிற செய்தி பரவலா வெளியே வந்துட்டு இருக்கு. நான் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பண்ற எல்லாரும் சொல்றாங்க. பல பத்திரிகையாளர்கள், இல்ல அந்த அந்த கட்சிகளோட நெருக்கம் காட்டுறவங்க அப்படிங்கிறவங்க எல்லாரும் பரவலா வெளியே பேசுற விஷயம் தான். செய்தி சேனல்கள் சந்தேகத்தோட செய்தியா வெளியிட்ட விஷயம் தான். அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இவ்வளவு கடுமையா திமுக மீது வெறுப்பை உமிழ்ந்த, கலைஞர் அவர்கள் மீது தனிப்பட்ட ரீதியிலையும் வெறுப்பை உமிழ்ந்த சீமானோட இன்னைக்கு என்ன உங்களுக்கு அப்படி ஒரு வெறும் தேர்தல் அரசியலுக்காக நட்பு கொஞ்சிறது, குழாவது அப்படிங்கிறத தான் அண்ணன் திருமா அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அதை மேற்கோள் காட்டத்தான் இங்கே ஒப்பீடுக்காக சொல்கிறார். நான் இன்னைக்கு எதிரியாக போயிட்டேன், கலைஞரை கடுமையாக விமர்சித்தவங்க இன்னைக்கு உங்களோட கொஞ்சம் குழாவுறாங்களா, அவங்க பொது வேட்பாளராக போயிட்டாங்களா அப்படின்னு சொல்ல வந்தார். கலைஞருக்கு பேனா சின்னம் வைத்தால் நானே உடைப்பேன் அப்படின்னு சொன்னவர் யார் தெரியுமில்லே உங்களுக்கு? இன்றைக்கு அவரை பொது வேட்பாளராக நிறுத்த போகிறார்களாம். தலைவர், நீங்க இப்ப பொது வேட்பாளராக நிறுத்த போகிறார்கள் அப்படின்னு, அதாவது திமுக அதிமுக ரெண்டும் சேர்ந்து சீமானை பொது வேட்பாளராக நிறுத்துவது ஒரு தொகுதியில் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பதாக தகவல் வந்திருப்பதாக யாரோ சொல்லியிருப்பதாக இன்னொருத்தர் சொன்னதாக தகவலை தலைவர் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ எத்தனை காது இருக்கு? ஒரு 4-5 காது. அதை எடுத்துட்டு போயிட்டு நீங்களே எல்லாரோட நட்பை பாராட்டுறீங்க. நீங்க சீமானோட நட்பா இருந்திருக்கீங்க பாருங்க, டேட்டோட 2018 2019 வரைக்கும். அப்போ நீங்க செஞ்சா உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்க இவர் ஸ்டாலினுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கிற போக்கில் ஒப்பிட்டு பேசுறாரு. அவர் சொல்ல வந்தது வேற, மாறா மைனர் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டது ஒன்றா இருக்கலாம், இல்லை நம்மக்கிட்ட சொன்ன செய்திங்கிறது வேற. ரெண்டுமே வெவ்வேறு தான். ஆனால் திரும்ப என்ன பர்ஸ்பெக்டிவ்ல பேசினார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரியும். இல்லைப்பா அந்த கூட்டணி அடுத்து அதுக்கும் வருவோம். திமுக அதிமுக சேர்ந்து சீமான பொது வேட்பாளராக நிப்பாட்டுறதே ஒரு கான்ஸ்பிரசி. அதுக்கு தான் சவுக்கு சங்கர் முதல்ல அவர் கம்பேர் பண்ணியிருந்தார். அதுவே ஒரு கான்ஸ்பிரசி தியரி. முதல்ல வந்து திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு ஒரு பொறிகடலையை வாயில் மின்னுக்கிட்டு இருந்தாங்க. அதை துப்பிட்டு இன்னைக்கு திமுக வந்து சீமான வேட்பாளராக நிறுத்த போகுது அப்படிங்கிற அந்த அவலை போட்டு வாயில் மின்னுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவும் ஒரு கதை. இவங்க போகிற போக்கில் பழைய பாட்டிங்க வந்து பாட்டிங்க தாத்தாங்க ஊர்களில் கதை பேசுகிற மாதிரி, பக்கத்து வீட்டு புரணி பேசுகிற மாதிரி, வாயில் சும்மா கிடக்கிற வாய்க்கு அவல் கொடுத்த மாதிரி மென்னுக்கிட்டு இருக்காங்க அடுத்த வீட்டு கதையை அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு கான்ஸ்பிரசி தியரி, இவங்களா கிளப்பி விட்டது. திமுக அதிமுக கூட்டணி விவகாரம் பேசலை. அதே போல் சீமான பொது வேட்பாளராக திமுக நிற்க வைக்க திட்டமிடலை அப்படிங்கிறதான் சொல்கிறார். ஆனால் அரசியலில் வட்டாரத்தில் தொடர்பில் இருக்கிற, அரசியலை கூர்ந்து கவனிக்கிற எல்லாருக்கும் தெரியும்,
அண்ணன் திருமா வெளிப்படையாக திமுக அதிமுக கூட்டணிக்காக பேசுனாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சிபிஐ சிபிஎம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதே லீமா ரோஸை போன வீடியோவில் வந்து மைனர் வந்து மேற்கோள் காட்டி இல்லை அந்த ஆதாரமாக போட்டார். அதே லீமா ரோஸ் எல்லாம் கூட அரசல் பொருசலாக பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பல தளங்களில் சில விஷயங்கள்லாம் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அரசியல்வாதிகள் பேசிக்கிறதும், அரசல் பொருசலாக செய்திகள் வர்றதும், இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பேசுகிறதும் எல்லாருமே வந்து அதை வெளிப்படுத்துவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம ஆதாரத்தை போட முடியாது. நெருப்பில்லாமல் புகையாது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்து வராது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அம்பாசமுத்திரம் தொகுதியில் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அப்படி செய்திகள் வந்ததை வச்சு தான் அண்ணன் திருமா அவருங்க பேசிக்கிட்டதையும் அந்த நிலைப்பாட்டையும் கொஷின் பண்ணுற மாதிரி கொஞ்சம் குழாவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அது கான்ஸ்பிரசி தியரி, வெறும் வாய்க்கு அவல் மெல்ற மாதிரி இந்த செய்திகளை போட்டு மெல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு மைனர் சொல்கிறது சரி அப்படின்னா நாமளும் ஏற்றுப்போம். அப்படியா கூட இருக்கட்டும். ஆனால் மாறா என்ன பண்ணியிருக்கணும், அதுக்கு திமுக அவங்க அஃபிஷியலாக திமுக தலைவரோ அதில் இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி அவர்களோ இல்லை மிக முக்கிய மாநில அளவில் பொறுப்பாளர்களாக இருக்கிற யாரோ வந்து அந்த செய்தியை மறுத்தாங்களா? ஏமா நீங்கள் யாராவது ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பீங்க, அதுக்கெல்லாம் உட்காந்து திமுக தலைமை பதில் சொல்லணுமான்னா வேற எதுக்கு பதில் சொல்வீங்க? மக்கள்கிட்ட ஒரு குழப்பம் விளைவிக்கப்படுது, மக்கள்கிட்ட ஒரு செய்தி பரவுதுன்னா அதுக்கு பதில் சொல்லணும். திருமா செஞ்சுருக்காரு. நீங்கள் எல்லாத்துக்கும் திருமா இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு கேள்வி கேட்கும் போதெல்லாம் கேட்குறீங்கள, ஏன் ஆதவன் நீக்கலை, ஏன் ஆதவன் மேலே நடவடிக்கை எடுக்கலை, ஏன் இதை பண்ணலை அதை பண்ணலைன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஏன் தலைமை நடவடிக்கை எடுக்கலைன்னு விசிகாவை மட்டும் கேட்குறீங்கள. இதே விசிகா பண்ணியிருக்கேன். விசிகாவை பற்றி தினமலம் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையும் விகடன் அப்படிங்கிற ஒரு குடிமி பத்திரிக்கையும், ரெண்டுமே குடிமி தான், வார இதழும் வந்து தொடர்ந்து வந்து விசிகா உடைய போது பிச்சுக்கிட்டு போகிறாங்க, அவங்க போயிட்டாங்க இவங்க போயிட்டாங்கன்னு செய்தி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. பெரிய இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அது அவதூறு தான், பொய் தான் அப்படின்னு இருந்தாலும் தொண்டர்கள்கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது, தங்களோட ஆதரவாளர்கள்கிட்ட ஒரு 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 பிம்பத்தை உருவாக்க முயற்சி பண்ணுது இந்த பார்ப்பனிய நாளேடுகள். ஸோ நாம் விளக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு அண்ணன் திருமா அதை வெளிப்படையாக 2-3 தடவை மேடைகளில் பேசியிருக்காரு. இது பொய்யான தகவல், ஏன் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு பேசியிருக்காரு. சிந்தனை செல்வன் அவர்களை பேசும்போது சிந்தனை செல்வன் உடனடியாக ரியாக்ட் பண்ணி உடனடியாக மறுத்து கட்டுரை எழுதினார். அப்படி எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தொடர்ச்சியாக விசிகா மேலே அவதூறு பரப்பும் போதோ இல்லை பொய் செய்தி பரப்பும் போதோ இல்லை இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி போடுறேன்னு சொல்லும் போதோ அதை தொடர்ந்து மாநில பொருளாளரான SS பாலாஜிலிருந்து தலைவரான திருமாலிருந்து பொதுச் செயலாளரான சிந்தனை செல்வன்லேருந்து அத்தனை தரப்புல இருந்தும் மறுத்து செய்தியை வெளியிட்டாங்க, மறுத்து அறிக்கை வெளியிட்டாங்க. அப்போ திமுக மீது இப்படி ஒரு குற்றம் சுமத்தப்படுது அப்படின்னா, இல்லை அப்படியான ஒரு பேச்சு அடிபடுறதா சொல்லிக்கிறாங்களே அப்படின்னா திமுக அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். நீங்கள் யாருமே இதுக்கெல்லாம் நான் போய் பேசுகிறதா அதுக்கெல்லாம் நான் போய் பேசுகிறதா அப்படின்னு எப்படி ஒதுங்க? அப்படி பேசி தான் இன்றைக்கி விஜய் விட்டுருக்கீங்க. இப்போ வேறு எதுக்கு தான் பேசுவீங்க? உங்களுக்கு எதுதான் மக்கள் பிரச்சனை? அப்போ திமுக ஒன்று ஆமான் இருக்கணும், இல்லைன்னு மறுத்து விளக்கம் கொடுத்துருக்கணும். சீமான் தரப்புலேருந்து சீமான் கட்சிக்காரங்க அதெல்லாம் இல்லைங்க, எப்போ பார் குடிச்சிட்டு பத்திரிகையாளர் முன்னாடி வளர்ற நபர் தானே சீமானு. அப்போ சீமான் தரப்புலேருந்து சீமானோட கட்சியோட மாநில நிர்வாகிகளோ மறுத்து பேசியிருக்கணும், அறிக்கை வெளியிட்டிருக்கணும். சீமானோட பேஜில் அறிக்கை வெளியே வந்திருக்கும். இல்லை சீமானே பத்திரிகையில் சரக்கு போட்டு 2 ரவுண்டு உளறி இருக்கணும். இல்லை நாங்கள் ஏன் திராவிடத்துக்கூட கூட்டு வைக்க போகிறோம், சின்ன தம்பி என் தம்பி விஜய் சின்ன பையனெல்லாம் எதிர்க்க நாங்கள் போய் திராவிடத்தோட கூட்டு வைப்போமா, அதுவும் திமுகவோட கூட்டு வைப்போமா, அதுவும் இப்போ நாங்கள் பேனா சிலை உடைக்கிறோன்னு சொன்ன அந்த கட்சியோட கூட்டு வைப்போமான்னு சீமான விளக்கிருக்கணும். எதுவுமே இல்லாமல் அரசியல் தளத்தில் ஒரு செய்தி பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை வேற என்ன சொல்லுவாங்க? அப்போ அரசியல் தலைவர்களுக்கு அது தெரியாதா? சில செய்திகள் வந்து பத்திரிகையாளர்களுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். உள்ளுக்குள்ள தலைவர்கள் பேசியிருக்கிறது, அந்த சோர்ஸுகள் கட்சிகளுக்குள்ள பேசிக்கிறதெல்லாம் தெரியும் தலைவர்களுக்கு, தலைமைக்கு தெரியாமல் இருக்காது என்ன பேசிக்கிறாங்க. அந்த பர்ஸ்பெக்டிவ்ல தான் திருமா வந்து சீமான் உங்களுக்கு நட்பு சக்தி, நாங்கள் எதிரி சக்தியான்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறார். அதை ஒரு பக்கம் நீங்களும் தான் சீமானோட இருந்தீங்க அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கிறார் மைனரு. இல்லை இது ஒரு அவல் மெல்ற கதை தான், சீமான பொது வேட்பாளரை நிற்க வைக்கிறதுன்னு. போகிற போக்கில் எப்படி இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை நீங்கள் மறுத்துட்டு போய் நீங்கள் எப்படி போகிற போக்கில் ஜஸ்ட் லைக் தட்னு மறுத்த முடியும்? கட்சி சொல்லணும் இல்லைங்க, கட்சி பேசணும்ல. கட்சி சொல்லிச்சா சொல்லுங்க, நாம் நம்ம கருத்தை திருப்பி வைப்போம். இல்லை கட்சியே மறுத்துருக்கு, அப்போது விசிகா தலைவர் பேசுனது தப்பு, அவங்க தான் மறுத்துட்டாங்க இல்லைங்க, அப்புறம் ஏங்க அவர் அந்த கருத்தை வச்சு பேசணும் அப்படின்னு சொல்லலாம். நாமளும் கேள்வி கேட்கலாம்.
ஏங்கண்ணே உங்களுக்கு வந்தால் நீங்கள் மட்டும் அந்த நீங்கள் மறுப்பு தெரிவித்து பேசினா வருத்தமாக இருக்குல்ல. அப்போ அந்த கட்சி தலைமை வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி ஸ்டாலின் அவர்களே பேசியிருக்காரு, இல்லை உதயநிதி அவர்களே பேசியிருக்காங்க, இல்லை கனிமொழி அவர்களே பேசியிருக்காங்க, இல்லை ஆராசா எல்லாத்துக்கும் உட்காந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனால் அம்பேத்கர் சிலையை உடைச்சா மட்டும் பேச மாட்டார், அம்பேத்கர் சிலையை திறக்க விடலனா மட்டும் கேட்க மாட்டார். ஆனால் இதுக்கு வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு, சீமானெல்லாம் நாங்கள் கூட்டு சேர்க்க மாட்டோம். ஏன் இன்னும் வலுவான ஆதாரம் இருக்கேங்க. சீமான் வீட்டுக்கு முன்னாள் திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து சீர்வரிசை தூக்கிட்டு போறாரு. சந்தேகப்பட முடியாதா? திமுக அதிமுகவை சேர்ந்து பொது வேட்பாளரை நிப்பாட்டணும் அப்படின்னு தோழர் சுபவி பேசும்போது, அந்த திமுக அதிமுக சேர்ந்து ஒரு பொது தோழர் சுப வீரபாண்டியன் பேசியிருக்காரு. திமுக அதிமுக சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் திமுக அதிமுக சேர்ந்து பொது வேட்பாளர் நிப்பாட்டணும்னா அது திமுக இருந்தா அதிமுக இருந்தா அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கோங்க? சீமானா இருக்கக்கூடாதுன்னு நம்ம புரிஞ்சுக்க மாட்டோமா? இருக்குல்ல ஆதாரம். நீங்க எதையோ சொல்றீங்கல்ல. சுபவி பேசியிருக்காரு, அனிதா ராதாகிருஷ்ணன் சீர்வரிசை எடுத்துட்டு போயிருக்காரு, திமுகவும் மறுக்கல, நாத்தாக்காவும் மறுக்கல. அப்ப இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அப்போ அதை மேற்கோள் காட்டி இந்த குடிகார பையன்லாம் உங்களுக்கு நட்பு சக்தியா போயிட்டா நாங்க உங்களுக்கு எதிரியா? உங்க கூட களத்துல தோளோட தோல் நின்று நாங்க உங்களுக்கு எதிரியான ஒரு ஆதங்கத்தில் ஒரு தலைவர் பேச மாட்டாரா? அது உங்களுக்கு தப்பா தெரியுமா? எப்படி தோழர்? இப்போ அடுத்துக்கு வருவோம். அதுவும் கூட இந்த செய்தியை இன்னும் எப்படி நியாயப்படுத்துற தோழர் மைனர் அப்படின்னா, கலைஞருங்கிற ஒரு தனிப்பட்ட நபர் மேல வச்ச விமர்சனம் எப்படிங்க சமூகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறார். இதெல்லாம் நியாயமா தோழர்? கலைஞருங்கிற தனிப்பட்ட நபரை திட்டினாரு அப்படின்னு சரி, கலைஞருங்கிற தனிப்பட்ட நபருக்கு எதுக்கு பேனா சிலை? கலைஞர் என்கிற ஒரு மு.க. ஸ்டாலினுடைய அப்பாவை பற்றி ஒரு இழிவா பேசுறாரு. அது மு.க. ஸ்டாலின் வந்து தனிப்பட்ட முறையில் எங்கேயோ பார்க்கும்பொழுது கூடி கொள்ளாங்க. அதுவே தவறுனா இப்போ சமூகத்துக்கு எதிராக இயங்கக்கூடிய பார்ப்பன அல்லாதவர்களுக்கு எதிராக இயங்கக்கூடிய அந்த அமைப்புலேருந்து சாதி அமைப்புலேருந்து வந்தவங்க கூட நீங்கள் கூடி கொள்ளாவது மட்டும் சரிங்களா? பேனா சிலை வைத்தா மட்டும் அவர் முன்னாள் முதல்வர், இல்லை 5 தடவை முதலமைச்சராக இருந்தவர், இல்லை தமிழுக்காக நிறைய சேவைகளை செஞ்சவர், தமிழுக்காக தீவிரமாக உழைச்சவர், தமிழை முன்னிலைப்படுத்தியவர். கலைஞரை நம்ம மதிக்கிறோம். எந்த இடத்துல நீங்கள் ஏன் எங்களை இப்படி எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டிங்கன்னு திமுகவையும் கேள்வி கேட்குறோம், தோழர் மைனரையும் கேட்குறோம். நாங்கள் உங்களை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறது தான் எங்களுக்கூட வேலையா? நாங்களும் சேர்ந்து ஆளுங்கட்சியான தாவேக்காவை கேள்வி எழுப்ப நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் குறுக்க வந்து உங்களுக்கு பதில் சொல்ல வலிந்து எங்களை திசை திருப்புறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை உங்கள் மேலே வைக்கிறோம். எங்களையும் விடுங்க, நாங்கள் அவங்கள பேசணும், நாங்கள் அவங்கள விமர்சிக்கணும். அவங்க ஆளுங்கட்சி, அதுவும் புதிய அரசு, நிறைய தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. நாங்கள் தொடர்ந்து கேள்வி முன்னாடியும் எழுப்பியிருக்கோம். தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கடுமையான விமர்சனங்களை அரசியல் வெங்காயம் வச்சிருக்கு. அது உங்கள் காதுகளுக்கெல்லாம் வந்து சேராமல் இருக்கலாம், இல்லை உங்களைப் போல பல பேர் காதுகளுக்கு கூட அது போகாமல் இருக்கலாம். ஆனால் எங்கள் கடமையை நாங்கள் சரியாக செஞ்சுருக்கோம்னு நாங்கள் நம்புகிறோம். அதே போல் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கூட நாங்கள் தொடர்ந்து தாவேக்காவை கேள்வி எழுப்பணுங்கிற நோக்கில் இருக்கும்போது நீங்கள் குறுக்க வந்து அன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கும்போது தொடர்ந்து எப்படி விசிகாவை தாக்குதல் செஞ்சாங்களோ அதே வேலையை நீங்கள் இப்போவும் எதிரியை இலக்கு வைக்காமல் தாவேக்காவை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தாமல் அல்லது தாவேக்காவை கேள்வி எழுப்பி சரியான பாதைக்கு வழி நடத்தாமல் மறுபடியும் இன்னைக்கு விசிகாவை பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது? ஒருவேளை நீங்கள் இந்த கேள்வி எழுப்பாமல் நகர்ந்துடுறீங்க, அதனால என்ன நட்டம்? இப்போ அண்ணன் திருமாவுக்காக சீமானை பற்றி பேசிட்டாரு, சீமானை வந்து விசிகா திமுக வந்து பயன்படுத்துதுங்கிறத பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பதில் பேசலை, அந்த பதிவு போடலைன்னா என்ன நட்டமாயிடும்? திமுக ஒரு அறிக்கை கொடுத்தா அது கிளியருங்க. திமுக நீங்கள் இவ்வளோ நேரம் பேச வேண்டிய தேவையில்லை, திமுக ஒரு வார்த்தை பேசியிருந்தா போதும். ஏங்க எங்களுக்கு என்னங்க அவசியம் இருக்குது? சீமானை நிப்பாட்டி வச்சு தான் நாங்கள் எங்கள் கட்சியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்கா? குடிச்சிட்டு வளர்றவனுக்கும் தரவோட பேசுகிற, வரலாறோட பேசுகிற, பகுத்தறிவோட பேசுகிற, பெரியாரை நெஞ்சில் ஏந்தி பேசுகிற எங்களுக்கும் அவனுக்கும் என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தா முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் விசிகாவை இதில் விமர்சிக்கிறதுனால என்ன பலன்? மக்களுக்கு, இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இது பார்க்குறவன் என்னவா மாறுவான்? யாருக்கு எதிராக மாறுவான்? இது சமூகத்துக்கு எதிர்காலத்துக்கு என்னவா இந்த தமிழ்நாட்டுக்கு பலனளிக்க போகுது? ஏன் நீங்கள் பேச வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு நமக்கு தொடர்ந்து கேள்வி. தாவேக்காவை எதிர்க்க வேண்டிய எங்களை நீங்கள் திசை திருப்புறீங்கன்னு நாங்கள் உங்களை குற்றம் சாட்டுறோம். நீங்கள் எங்களை மடமாத்துறீங்க. நீங்கள் உங்களோட இலக்கு அவங்க கூட்டணி கட்சி கிடையாது. அப்படி நீங்கள் கேள்வி கேட்கணும்னா நீங்கள் சொல்கிற அத்தனை தவறுகளும் திமுக ஆட்சியிலும் நடந்திருக்கு. அப்போ ஏன் நீங்கள் இதே விசிகாவை கேள்வி எழுப்பல? கூட்டணி கட்சி தானே அவங்க, என்ன அமைச்சரவையில் இடம்பெறல, ஆனால் கூட்டணியாக தேர்தல் சந்திச்சாங்க, கூட்டணி கட்சியாகவே இருந்தாங்க, ஆளுங்கட்சியோட கூட்டணி கட்சி. அப்போ ஏன் நீங்கள் விசிகாவை கேள்வி எழுப்பல? அப்போ அவங்க எல்லாம் சரியாக பதில் சொல்லிட்டாங்கப்பா.
அப்போ எதிர்த்தரப்புல இருந்தவன் நீங்கள் சொன்னது சொல்லிக்கிட்டே இருந்தானே. அன்னைக்கு விசிகா சரியாக இருந்துச்சுன்னா எதிர்த்தரப்புல இருந்தவன் விசிகா பார் கூட்டணி கட்சிக்காக மௌனமாக இருக்குது, விசிகா திமுகவுக்கு முட்டு கொடுக்குது அப்படிங்கிற விமர்சனம்லாம் எப்படி? அப்போது நீங்கள் நினச்சிருந்தா இது ஒரு விமர்சனமே இல்லை, இது இளைஞர்களுக்கு தேவையான பதிவே இல்லை, இளைஞர்களுக்கு எந்த வகையிலும் இது பயன்படக்கூடிய பதிவே இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரொம்ப சரியான பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கு, அதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் சேர்ந்து தாவேக்காவை கேள்வி எழுப்பணும். அந்த நெருக்கடி விசிகான்ற கட்சியை பல இடங்களில் வந்து தாவேக்காவுக்கு நெருக்கடி கொடுக்குற சூழலை ஏற்படுத்தும். நிர்வாகத்தில் விசிகாவை தலையிட வைக்கணும். அதை விட்டுட்டு மறுபடியும் விசிகாவை மட்டுப்படுத்துகிற, மலினப்படுத்துகிற, அவங்கள பலவீனப்படுத்துகிற, அவங்க உறுதியான ஆட்கள் இல்லைன்னு கருத்தை உருவாக்குற வேலையே நீங்கள் செய்கிறது சமூகத்தை பாழ்படுத்துமே ஒழிய எந்த வகையிலும் சமூகத்துக்கு பயன்படாது. துளியூண்டு கூட அது திமுக கூட பயன்படாது. அப்படியெல்லாம் திமுகவுக்கு நீங்கள் விசிகாவை பெருசாக நாங்கள் அம்பலப்படுத்துகிறோம், விசிகாவை கிடுக்குப்பிடி கேள்வி கேட்குறோன்னு சொல்லி எல்லாம் யாரும் விசிகா சார்பு கொண்ட நபர்கள் யாரும் திமுகவுக்கு ஒத்த ஓட்டு விழாது. மாறா நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி கூட்டணி ஆட்சி தான் திமுக அறிவிக்காத வரைக்கும் இங்கே எந்த மாற்றமும் நிகழ போகிறதில்ல. நீங்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்ப வேண்டியது, இல்லை நாம் எல்லாம் சேர்ந்து கேள்வி எழுப்ப வேண்டியது தாவேக்கா தான். தனிப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இலகுவாக கடந்து போகிறார் மைனர். கலைஞருங்கிற தனிப்பட்ட நபரை சீமான் பேசுனதுனால சமூகத்துக்கு எந்த சீர்கேடும் இல்லை, இதுவே எங்களை சந்தேகம் கொள்ள வைக்குது. இதுவே நீங்கள் மறுபடியும் சீமான் சார்பு எடுக்கிறீங்களோ, இல்லை திமுக நிப்பாட்ட வைக்குதோ அப்படின்னு, அப்போ எப்படி நீங்கள் இதை இலகுவாக தனிப்பட்ட நபர் கலைஞர் எப்படி நீங்கள் தனிப்பட்ட நபரா? முன்னாள் முதலமைச்சர், தமிழுக்காக உழைத்தவர், எவ்வளவு சாதியவாதிகளின் வன்மத்தை எல்லாம் ஏற்றவர், அவரை போய் எதிர்கொண்டவர், சங்கிகளை எதிர்கொண்டவர், இவரை போய் எப்படி நாங்கள் தனிப்பட்ட நபர்னு கடந்து போயிட முடியும்? எப்படி கடந்து போய் கலைஞருக்கு பேனா சிலை வைக்கும்போது அப்படியான விமர்சனங்கள் எல்லாம் சேர்த்து நாங்களும் தானே எதிர்கொண்டிருக்கோம். எப்படி கலைஞரை நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக சீமான் விமர்சித்தாரு, அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதனால் அவர் பெருசாக அவங்க அப்பா விமர்சித்ததெல்லாம் பெருசாக அவர் கண்டுக்க மாட்டாருங்க, கொள்கை ரீதியாக விமர்சித்தா அவருக்கு கோபம் வந்திருக்க அப்படின்னா சரி, இப்படியே வச்சு மைனர் பார்வையிலே வச்சுப்போம். தனிப்பட்ட ரீதியில் கலைஞரை விமர்சித்தாங்க, அதனால் திமுகவுக்கு பெருசாக கோபம் வரல, ரோட்டில் இறங்க மாட்டாங்க, போராட மாட்டாங்க, கேஸ் போட மாட்டாங்க, அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தனிப்பட்ட நம்ம குடும்பத்துக்கு பேசிட்டாருன்னு நம்ம அரெஸ்ட் பண்ணால் மக்கள் தப்பாக எடுத்துப்பாங்க அப்படின்னு திமுக பெரிய மனசு கொண்டு பெரிய அந்த மனப்பான்மையில் விட்டாங்க. பெரியாரே மண்ணுன்னு சொன்னானே அந்த குடிகார, நல்லா வாயில் வருது, குடிகார கம்மநாட்டினே சொல்லிடுவோம் நம்ம. அந்த கம்மநாட்டி பெரியாரே எனக்கு மண்ணுன்னா, அந்த கம்மநாட்டி கூட்டத்தில் இருக்கிற ஒரு நாய் பெரியார் எனக்கு மயிருக்கு சமம்னா, இந்த நாய்ங்க மீது வழக்கு போட்டிருக்கணுமா இல்லையா? வழக்கு போட்டு சிறையில் வச்சு 4 மிதி மிதிச்சிருக்கணுமா இல்லையா? நீங்கள் கலைஞரை திட்டினாதான் கலைஞர் தனி மனுஷன்பா, அவர் எதையும் தாங்க இதையும் சொல்லிடலாம். பெரியாருங்கிறது தனிநபர் இல்லையே, ஒரு கொள்கை தூண். அவர் தமிழ்நாட்டின் தந்தை பெரியார். அவரை இந்த கம்மநாட்டி கும்பல் விமர்சித்ததுக்கு ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் திமுக பண்ணிச்சுன்னு காட்டுங்க. ஒரே ஒரு ஈரோடு கிழக்கில் பெரியார மண்ணுன்னு சொல்லி நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு போனான் குடிகார பையன். திமுக எதிர்வினை காட்டுங்க பார்ப்போம், பேசுங்க, எடுத்து போடுங்க பார்ப்போம். ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் இல்லை. எங்களோட அவன் திமுகவோட தலைமைகள்லாம் ட்விட்டரில் சண்டை போட்டாங்கன்னு சொல்ல போகிறீங்களா? இன்றைக்கி திரும்பவும் ட்விட்டர்லேயே சண்டை போட சொல்லுங்கள். எப்படி இருக்க முடியும்? கலைஞரை தனிநபர்னும் நம்ம பார்க்க முடியாது, கலைஞரை இந்த கம்மநாட்டி கும்பல் விமர்சித்ததையும் நம்மளால் ஏற்க முடியாது. திமுக கலைஞரை விமர்சிக்கும் போது, இழிவாக பேசும்போது அமைதி காத்ததையும் நம்ம ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. பெரியார மண்ணுன்னு சொன்னதும் மயிருன்னு சொன்னதையும் நம்ம ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அந்த கம்மநாட்டி பசங்களை தூக்கிட்டு போய் உள்ளே வச்சு மிதிச்சிருக்கோம். அதுக்கு தமிழ்நாடு இயக்கங்கள் எதிர்வினை ஆற்றுச்சு, திமுக எதிர்வினை ஆற்றல. அவங்களுக்கு தேர்தலில் ஜெயிச்சா போதுன்னு இருந்துச்சு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அமைதி ஊர்வலம் போய்கிட்டு இருந்தாங்க, கூட்டத்தை கூட்டி ஏதோ அமைதி பேரணி மாதிரி ஓட்டு கேட்கறது வெக்கமாக இருந்துச்சு. இயக்கங்கள் தான் ரோட்டில் இறங்கி வீதியில் இறங்கி போராடினாங்க. இயக்கவாதிகள், இளைஞர்கள், தோழர்கள் தான் போய் சீமானோட ரவுடி பசங்களை களத்தில் நேருக்கு நேர் சந்திச்சாங்க, அதுக்காக வழக்கு வாங்கினாங்க. இப்படி நீங்கள் எதை சொல்லியும் கலைஞரை இழிவுபடுத்தினதையோ பெரியாரை இழிவுபடுத்தினதையோ ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது. சீமான ஒரு சின்ன மைனர் எங்கப்பா சாஃப்ட் கார்னரில் ஒன்றும் பார்க்கலையே அப்படின்னா, தனிநபர் விமர்சனத்தை நாங்கள் பொருட்படுத்த மாட்டோன்னு போகிறதே அது சாஃப்ட் கார்னர் தான். நாளைக்கு ஒருவேளை திமுக ஒருவேளை பொது வேட்பாளராக நிறுத்துது அப்படின்னாலும் இதே விமர்சனத்தை அங்கே சொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? சரி, வச்சுட்டாங்க, நாளைக்கு கூட்டணி வச்சுட்டாங்க. இப்போது மைனர் சொன்னார்ல, ஒருவேளை 118 ஜெயிச்சிருந்தா கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு. அதே போல் கற்பனையாக நாம் ஒரு கேள்வி கேட்போம்,
நாளைக்கு சீமானை வந்து திமுக பொது வேட்பாளராக நிப்பாட்டுருச்சு, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அடுத்த கேள்வி என்னென்னா, திரும்ப வந்து சொல்கிறாரு, அன்னைக்கு பாமக, வைகோ, தாப்பாண்டியன் எல்லாம் சேர்ந்துட்டு திமுகவை வீழ்த்திடுவோம், ஒழிச்சிருவோம், நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்னாங்க. அப்பயும் நான் திமுக விட்டு விலகாமல் உறுதியோடு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கு போகிற போக்கில் தோழர் பாண்டியன் அவர்களையோ இல்லை ஐயா வைகோ அவர்களையும் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களாம் ஒன்றுமே இல்லை, இவ்வளோதான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு தோழர் மைனர். எல்லா தலைவர்கள்கிட்டையும் ஏதோ ஒரு முரண் இருக்கும், ஏதோ ஒரு குறை இருக்கும். இவங்க இதுக்கும் சேர்த்து இவ்வளோ சிறப்பாக செயல்பட்டுருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கும். ஏன் இவங்க இங்கே போய் இந்த சின்ன சமரசம் ஆனாங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் அதுக்காக ஒட்டுமொத்தமாக அந்த தலைவர்களையே அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறது அப்படிங்கிறது, அவ்வளோதான், நீங்கள் இவெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வந்து ரொம்ப அபத்தமாக நம்ம பார்க்குறோம். அதுவும் ஒவ்வொரு முறையும் திமுக கூட ஐயா வைகோ கூட்டணியில் இல்லாத போதெல்லாம் மிக கடுமையான வசைகளையும் அவதூறுகளையும் அவமானப்படுத்துதலையும் ஐயா வைகோக்கு திமுகவை சார்ந்த நபர்கள் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் கூட்டணி மாறி வச்சாங்க, இப்படி சொன்னீங்க அப்படி சொன்னீங்கிறதெல்லாம் கூட நம்ம ஒரு வகையில் ஏற்றுட்டு அதுக்கு பதில் கூட கொடுக்கலாம். ஆனால் ராசி இல்லாதவர் இங்கே போய் இந்த கட்சியை காலி பண்ணார், வெளியே வந்தார், அங்கே போய் அந்த கட்சியை காலி பண்ணார், வெளியே வந்தார் அப்படிங்கிறத தொடர் அவதூறு, அவரை அப்படியே திரும்பி நிற்கிற மாதிரி கை காட்டிட்டு போகிற மாதிரியான அவதூறு 2018க்கு முன்னாடி ஐயா வைகோ திமுக கூட்டணியில் சேராததுக்கு முன்னாடி இதே அவதூறு இருந்துச்சு. இதே திமுக தான் பண்ணுச்சு. திமுக கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் சரி, காலி பண்ணிட்டு வந்துட்டாருன்னா இத்தனை கிட்டத்தட்ட 5-6 ஆண்டுகளுக்கு மேலே, கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக இருக்காங்கல்ல கூட்டணியில், அப்போ ஏன் திமுக காலி ஆகலை? காலி பண்ணிட்டு வந்துட்டார். அதே போல் பாண்டியன் அவர்களோட முந்தைய செயல்பாடுகள் மீது கடுமையான விமர்சனங்கள் இருக்கலாம், ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். ஆனால் அவர் தன்னோட இறுதி காலகட்டங்களில் மிக கடுமையாக பாஜகவுக்கு எதிரான எதிர்வினைகளையும் பேச்சுக்களையும் கருத்துக்களையும் வெளிப்படுத்திய தோழர் தான். நமக்கு முடிஞ்ச அளவுக்கு 100% தூய்மைவாதத்தோடு யாரையும் நம்ம பார்க்க முடியாது. அப்படியே 100% தூய்மையாக இருக்கணும், புனிதமாக இருக்கணும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு முரண்பாடு இருக்குது. நமக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள்கிட்ட சில முரண்பாடுகள் இருக்குது. தமிழ் தேசிய சிந்தனையில் அவங்களோட நிலைப்பாட்டில் நமக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. சில தோழர்கள்கிட்ட சாதிய பார்வையில் அவங்க சாதியை அணுகிறதுல முரண்பாடு இருக்குது. அதுக்காக ஒட்டுமொத்தமாக நம்ம அப்படியே எதிரில் நம்ம நிப்பாட்ட முடியாது. அதே போல் இவ்வளோதாண்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஜஸ்ட் லைக் தட்டுன்னு ஹேண்டில் பண்ண முடியாது. என்ன இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் வந்து களத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள், பாதிக்கப்பட்ட மக்களோடு இருக்கக்கூடிய தோழர்கள், அவங்கள ஒருபோதும் நம்ம அப்படி போகிற போக்கில் சொல்லிடக்கூடாது. அதை தோழர் மைனர் செஞ்சார். அது விரும்பத்தகாத செயலை தான் பார்த்தோம். ஐயா வைகோவையும் அப்படி, ஐயா வைகோ பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததை நம்ம கடுமையாக விமர்சிக்கிறோம், முரண்படுறோம். ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்காவது பாஜகவை எதிர்த்து பார்ப்பனியத்தை ஒழிக்க, ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்க இந்த மாதிரி அழைப்பு விடுத்திருக்காரா வைகோ அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறார் மைனர். ஆனால் எந்த இடத்துலையுமே நீங்கள் 2 கட்சியை மட்டும்தான் அப்படி பார்க்க முடியும், மதிமுகவையும் விசிகாவையும். மதிமுக கிட்ட கூட பாஜக கிட்ட கூட்டணி போயிட்டாங்க, சின்ன சின்ன விமர்சனம் இருக்கலாம். ஆனாலும் கருத்தியல் ரீதியாக களத்தில் தமிழ் தேசிய சிந்தனையில், பெரியாரிய சிந்தனையில், அம்பேத்கரிய சிந்தனையில் ஒட்டு மொத்தமாக வந்து எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன குறை முரண்பாடு இருக்கலாம் மதிமுக கிட்ட, இருந்தாலும் கருத்தியல் தளத்திலையும் களத்திலையும் சேர்ந்து இருக்கக்கூடிய கட்சியாக இந்த 2 கட்சி இருக்குது. மதிமுக வந்து அவர் அண்ணன் திரும்ப விமர்சித்தார் அப்படிங்கிறதுனால நம்ம உடனே அவரை போட்டு நம்ம இது பண்ணணும்னு இல்லை. அவர் அந்த கருத்தை திரும்ப பெற்றுட்டார். உணர்ச்சி வசத்தில் அவர் ஏதாவது பேசலாம், அதுக்காகலாம் நம்ம அவரை உடனே போட்டு தாக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி ஸ்டெர்லைட் போராட்டத்தை தீவிரமாக்கியதே ஐயா வைகோ தான். கிட்டத்தட்ட அவர் முன்னெடுத்ததே ஐயா வைகோ தான். 2014 கூட்டணியில் இருந்தாலும் அதுக்கு பிறகு மோடியோட செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்து வெளியேறின மதிமுக கருப்பு பலூன், மோடியோட வருகையை ஒவ்வொரு முறையும் எதிர்த்து கருப்பு பலூன் பறக்க விட்டு மோடி அவர்களை செவுத்தை இடித்து விமானத்தில் பயந்து ஓட விட்ட பெருமைக்குரிய நபரும் ஐயா வைகோ. மிக முக்கியமான நபர். அது எல்லா இயக்கங்களும் சேர்ந்து பண்ணாங்க. ஐயா வைகோ எடுக்கிற போராட்டங்கள் எல்லாம் வந்து மக்கள்கிட்ட மிக வீரியமாக போய் சேரும். அது கிட்டத்தட்ட வெற்றியும் பெறும். பல போராட்டங்கள் வெற்றியும் அடைஞ்சிருக்கு. அவர் இறங்கினா அந்த போராட்டம் வெற்றி அடையும். நீங்கள் சொல்கிறீங்களா அவர் போனால் அந்த கட்சி காலியாயிடும். ஆனால் உண்மையான வரலாறு, அவர் இறங்கினா அந்த போராட்டம் வெற்றி அடையும். கருத்திலையும் இருக்கக்கூடியவர், களத்திலையும் இருக்கக்கூடிய தலைவர் ஐயா வைகோ. அப்படி போகிற போக்கில் மிகப்பெரிய தலைவர்களை வந்து சிறுமைப்படுத்துறதை நாம் ஒருபோதும் அனுமதிக்கிறதில்லை, ஏற்கிறதில்லை. அப்போ பதவிக்கு ஆசைப்பட்டு முன்னாடி ஓடினது யாருன்னா காங்கிரஸுங்கிற தலைவர் போட்டு உடச்சிருக்காப்புல இதில். அப்போ அப்படி பதவிக்கு ஆசைப்பட்டு தலைதறிக்க ஓடுற அந்த காங்கிரஸ்
அவங்கள வச்சுக்கிட்டு தான் நீங்கள் பிஜேபி கிட்டே ஸ்பாரிங் போட்டுருக்கீங்களா தலைவா? ஒரு 33வது நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன பேசுகிறார் மைனர் அப்படின்னா, திருமாவோட பேச்சை மேற்கோள் காட்டி, பதவிக்கு ஆசைப்படுற காங்கிரஸை வச்சுக்கிட்டு, நீங்களே சொல்கிறீங்க காங்கிரஸ் வந்து முதல்ல அவசர அவசரமாக ஓடி போய் தாவேகா கூட கூட்டணி சேர்ந்துருச்சு. அப்படி பதவிக்கு ஆசைப்படுற காங்கிரஸ்ன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. நீங்கள் ஆசைப்படலன்னு சொல்லிட்டீங்க, அவங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டீங்க. அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி பாஜகவை எதிர்க்க முடியும், வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்கிறார். சரி, மைனர்கிட்ட இப்படி ஒரு கேள்வி இருக்குது, சந்தேகம் இருக்குது. ஆனால் அப்போ அதுக்கு மாற்று வழியை நீங்கள் இளைஞர்கள்கிட்ட இப்படியான இருந்தால், அது சாத்தியமோ சாத்தியம் இல்லையோ, இப்படியான ஒரு சூழல் இருந்தால், இப்படியான ஒரு அதாவது நீண்ட கால இலக்கு அப்படிங்கிறது வந்து உடனடியாக சாத்தியப்படாத ஒன்று தான். ஆனால் அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்வை நீங்கள் வச்சுருக்கோம். சரி, காங்கிரஸை வச்சு சாத்தியம் இல்லை, காங்கிரஸ் வந்து பதவிக்கு ஆசைப்படுற கட்சி, அதில் நம்ம மாற்றுறது காங்கிரஸ் ஒழிச்சு கட்டணும் தமிழ்நாட்டிலேருந்து, அதில் நமக்கும் மாற்றுக்கிறது இல்லை, காங்கிரஸுக்கு நம்ம இங்கே பேசவே வரல. ஆனால் காங்கிரஸை வச்சு திருமாவை கேள்வி எழுப்புறதுக்கு தான் நம்ம இங்கே பதில் கொடுக்குறோம். திமுக காங்கிரஸை வளர்த்து விட்டதே பெரிய தப்பு. தூக்கி தூர போட்டு எம்பி எலெக்ஷனுக்கு மட்டும் நாங்கள் ஜெயிச்சு வரோம், கூட்டணி கூட்டாட்சியாக இருந்துப்போம், அவ்வளோதான். மற்றபடி இங்கே தமிழ்நாட்டில் சீட்டு கேட்குற வேலை, நோட்டு கேட்குற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு எட்டி மிதித்து காங்கிரஸ்காரனை ஓட விட்டுருக்கணும். திமுக அது பெரிய தப்பை பண்ண பெரிய தப்பு அது. இப்போ நம்ம விமர்சனத்துக்கு வருவோம். இப்படி விமர்சிக்கிறாரு மைனர். அப்போ மாற்று என்ன? காங்கிரஸ் இல்லாமல் தேசிய அளவில் ஒரு அணி அப்படிங்கிறது, இப்போ தேசிய அளவில் இந்தியா முழுக்க ஒரு அணியை கட்டமைக்க அல்லது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது பாசிட்டிவோ நெகட்டிவோ, அது முழுமை பெற்றிருக்கோ இல்லையோ, காங்கிரஸ் வந்து பல ஆண்டுகள் வந்து இந்தியாவை ஆண்ட கட்சி, அதனால் எல்லா மாநிலத்திலையும் அதுக்கு கிளை இருக்குது. ஸோ ஒரு அடையாளமும் இருக்குது, தேசிய கட்சி மிகப்பெரிய கட்சி அப்படின்னு. அப்போ அது பின்னாடி ஒன்றிணைஞ்சு ஒரு பெரிய எதிரியை வந்து நம்ம வீழ்த்த ஒரு ஒருங்கிணைக்கிறார். அது இல்லாமல் காங்கிரஸ் கிட்ட விமர்சனமே இல்லையான திருமாக்கு அப்படியே புனித பிம்பம் ஞானஸ்தானம், மைனர் சொல்கிற மாதிரி ஞானஸ்தானம் கொடுத்து ஏற்றுக்கிட்டாரா? அப்படிலாம் கிடையாது, இருக்குது. ஆனால் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம். இப்போ திமுக பாஜக கூட ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் வச்சுச்சுல்ல, அந்த மாதிரி வச்சுப்போம். பாஜகவை வீழ்த்துவது தான் நம்ம முக்கிய கடமை. நாம் இங்கே சிதறி போயிருக்கக்கூடாது, சிதறி போகக்கூடாது. என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு குறைந்தபட்ச வாக்கை தாவேகா கேரி பண்ணும் இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் வரைக்கும். ஸோ அதை நாம் எப்படி பயன்படுத்திக்க போகிறோங்கிறதுல தான் நம்ம சிந்தனை இருக்கும். நம்ம திரும்ப திரும்ப அதான் சொல்கிறோம். உடனே அடுத்த எலெக்ஷனுக்கே இப்போ வாங்கின 30% ஓட்டும் ஜீரோவில் வந்து நின்றுமா விஜய்க்கு தாவேகாக்கு? அப்படின்னா கிடையாது. ஸோ அதையெல்லாம் சேர்த்துக்கிட்டு நம்ம பாஜகவை எதிர்க்கணும் அப்படிங்கிறது தான் திருமாவோட தொடர் முழக்கமாக இருக்குது. ஸோ அதுதான் நம்ம வைக்கணும். இல்லை மாற்று வைக்கணும் அப்படின்னா இயக்க பார்வையிலிருந்து வைக்கணும். என்னென்னா இயக்க பார்வையிலேருந்து, இல்லை மாநில சுயாட்சி பார்வையிலேருந்து, அறிஞர் அண்ணா பார்வையிலேருந்து நம்ம இதை வைக்கணும். மாநிலங்களோட ஒன்றிணைந்த ஒரு ஆட்சியை நம்ம மேம்படுத்தணும். கூட்டணி ஆட்சியாக கூட்டாட்சியாக அதை செயல்படுத்துவோம். எந்தெந்த மாநிலங்களில் ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்திப்போம். இந்த தேசிய கட்சிங்கிற கான்செப்ட் வேணாம். கூட்டணி ஆட்சியாக நம்ம இங்கே ஒரு மாநிலத்துக்குள்ளே எப்படி கூட்டணி ஆட்சியோ அதே போல் ஒன்றியத்தில் கூட்டணி ஆட்சியாக செயல்படும். ஏற்கனவே அந்த மாடல் நடந்திருக்கு, ஆனால் ரொம்ப நாள் நீடிக்கல. ஸோ அப்படி செயல்படுவோம், அதை நோக்கி நகரணும். மாநிலங்கள்லாம் ஒன்றிணைஞ்சு தேர்தலை சந்திக்கணும், இந்த 2 கட்சிக்கு கீழே நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கணும். மாறா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கேள்வி எழுப்ப மட்டும் காங்கிரஸை மேற்கோள் காட்டி நகர்றது அப்படிங்கிறது ஏற்புடையது அல்ல. நீங்கள் மாற்று யோசனையை வைக்கணும், மாற்று சிந்தனையை வைக்கணும். இல்லை இது இல்லைன்னா திமுக என்ன நிலைப்பாடு இருக்க போகுது அப்படிங்கிறத வைக்கணும். என்னவா சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலை அணுக போகிறாங்க அப்படிங்கிற மாற்ற வைக்கணும். இன்னும் திமுகவே அப்படியான ஒரு பார்வையை நிலைப்பாடை எதுவுமே அறிவிக்கல. திமுக தாவேகாக்கு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுற எதிர்வினையை மட்டும்தான் இது வரைக்கும் ஆற்றிருக்கு. மற்றபடி என்னென்ன எதிர்கால சிந்தனையோட எதுவுமே அவங்க இன்னும் முடிவு பண்ணலை, தீர்மானிக்கலை, அதுக்கான அரசியல் நகர்வுகளை முன்னெடுக்கலை. ஆத்திரப்பட்டு ஏதோ சின்ன பசங்க பேச்சை கேட்டுக்கிட்டு என்னென்னமோ பண்ணுற மாதிரி தான் திமுகவோட செயல்பாடுகள் நம்மளால் உணர முடியுது அப்படிங்கிறதா யதார்த்தமாக இருக்குது. அப்படி மாற்று சொல்லாமல் நகர்றாரு மைனர். சும்மா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மட்டம் தட்டிட்டு நகர்றாரு மைனர் அப்படிங்கிறதா தான் நம்ம குற்றச்சாட்டாக இந்த கேள்வியில் இருக்குது. விஜயனுடைய சொந்த ஜோசியருக்கு ஒரு பதவி கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க? அவர் ஜோசியக்காரர் என்பதனாலேயே அவரை நாம் மதவாதத்திற்கு துணை போவார் என்று சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்க. ஜோதிடத்தை நம்புவது என்பது வேறு, மதவாத அரசியலில் ஈடுபாடு கொள்வது என்பது வேறு. ஜோதிடத்தை நம்புகிறவர்கள் எல்லாம் மதவெறி அரசியலை, வெறுப்பு அரசியலை பேசுவதில்லை. அவர் ஜோதிடர், ஆனால் அவரது கட்சியின் செய்தி தொடர்பாளர் என்ற தகவலும் உள்ளது. அடுத்து ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். என்னன்னா, இப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஆதரவு தரலாமான்னா தரலாம், அமைச்சரவை பதவி வாங்கலாமன்னா வாங்கலாம், ஆனால் கொள்கையை விட்டு கொடுத்துடக்கூடாது. ஆனால் விசிகா கொள்கையை விட்டு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்கிறார் மைனர்.
சரி என்னடா இதுக்கு நமக்கு தெரியாமல் கொள்கையை விட்டு கொடுத்துருக்காங்க விசிகா, நாம கவனிக்காமல் போயிட்டுமே அப்படின்னு நம்ம யோசிச்சா அதுக்கு உதாரணம் சொல்கிறாரு. ஜோசியக்காரரை தாவேக்கா வந்து ஒரு ஜோசியக்காரரை அப்பாயின்ட் பண்ணாங்க. அதுக்கு திரும்ப வந்து அதை எதிர்வினை ஆற்றாமல் அது சரிதாங்கிற மாதிரி பேசினார். அதுக்கு அந்த கிளிப்பை போட்டு காட்டுறாரு. அதுக்கடுத்து விஜய் வந்து இனி நாங்கள் ஒன்றிய அரசு அழைக்க மாட்டோம், இந்திய அரசு அழைப்போம் அப்படின்னு ஒரு மோசமான நிலைப்பாடு எடுக்கிறாரு. நாம் எல்லாம் ஒன்றிணைந்து தானே இந்தியா, மாநிலங்களின் ஒன்றிணைவு தானே இந்தியா, அப்படி ஒரு நிலைப்பாடை மாற்றிருக்காரு. அதை எடுத்து கேள்வி கேட்டிருக்கணும். இப்படி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கோள் காட்டுறாரு. ஆனால் திருமா சொன்ன பதில் எப்பவுமே பத்திரிகையாளர்களோட அவசரத்துக்கு பதில் சொல்ல மாட்டார், அவங்களோட ஹைப்புக்கு பதில் சொல்ல மாட்டார். அண்ணன் திருமா ரொம்ப நின்று நிதானமாக கேள்வியை உள்வாங்கிட்டு அதுக்கான பிற சூழல்களை புற சூழல்கள் எல்லாம் உணர்ந்து எல்லாத்தையும் மேற்கோள் காட்டி நிதானமாக பதிலளிக்கக்கூடியவர் அண்ணன் திருமா. அந்த ஜோசியக்காரர் விவகாரத்துக்கும் அதையே தான் சொன்னார். அவர் ஜோசியக்காரராக இருக்கலாம், அவர் ஜோசியத்தில் நம்பிக்கை கொண்டவராக இருக்கலாம், ஆனால் அவங்க கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர்னு சொல்லப்படுது. கட்சியை சார்ந்த நிர்வாகத்தில் பொறுப்பில் உள்ள நபருக்கு ஒரு பதவியையோ பொறுப்பையோ கொடுத்ததை நாம் எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? ஜோசியத்தை நம்புறவங்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ் காரங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அப்படிங்கிற பதிலை சொன்னார். இதில் என்ன தவறு இருக்குது? இதில் என்ன தவறு இருக்குது? தாவேக அரசு ஒரு முடிவு எடுக்குது, அந்த முடிவுக்கு ஏற்கனவே அவங்க பொறுப்பில் இருக்காங்க கட்சியில், அவங்களுக்கு கொடுக்குறத நாம் எப்படி விமர்சிக்க முடியும் அப்படின்னு அவர் ஒரு கூட்டணியில் இடம்பெற்றதுலேருந்து அவர் சொல்கிறாரு. இல்லை அவரோட பொது கருத்தாகவே அவர் சொல்கிறாரு. அவர் கூட்டணியிலே இல்லைனாலும் கூட அவர் மேபி அப்படி தான் சொல்லியிருப்பார். அதை தவிர்த்திருக்கலான்னு வேணால் சொல்லலாமே தவிர அதை எப்படி நீங்கள் இவருக்கு மட்டும் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்ல முடியும்? ஏன்னா ஜோசியக்காரன்றதுனாலையோ ஜோசியத்தை நம்புறவங்க அப்படிங்கிறதுனாலையோ நம்ம அவங்கள ஆர்எஸ்எஸ் காரங்கன்னு சொல்லிட முடியாதுங்கிறது நியாயமான பார்வை தானே. எப்படி பொட்டு வச்சுட்டா பொட்டு வச்சுட்டாலே சாமி கும்பிட்டாலே நான் இந்துத்துவவாதின்னு சொல்லிட முடியாதோ, இல்லை சனாதனவாதின்னு சொல்லிட முடியாதோ, அது போல தானே இது. அது சரியான பதில் தானே. அது எப்படி நீங்கள் தப்பாக சொல்ல முடியும்? அதுக்கப்புறம் இந்திய அரசு ஒன்றிய அரசு அப்படிங்கிறத தாவேக்கா நிலைப்பாடு எடுத்திருக்கு, விஜய் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத மறுத்து பேசியிருக்கணும்னா சன் டிவி போய் பாருங்கள். ஒன்றிய அரசு, இந்திய அரசு, மத்திய அரசுன்னு வார்த்தை போரை நடத்தி திமுக மிகப்பெரிய, அது முற்போக்காளர்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு வார்த்தை போரானது திமுக அரசியலாக அதில் கையில் எடுத்தது தான். திமுகவோட ப்ரோ அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஆதரவு நிலைப்பாடு கொண்டது சன் டிவி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவங்களே பல இடங்களில் பல தடவை இல்லை ரெகுலராக பெரும்பாலும் மத்திய அரசு தான் பேசுகிறாங்க, செய்தி வாசிக்கிறாங்க. சன் டிவி முதலாளித்துவத்தில் சமரசமாயிடலாம், அவங்க மத்திய அரசுன்னு சொல்லிட்டு கை கோத்துக்கலாம். ஆனால் சன் டிவிக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நம்ம விலகிட முடியுமா? அதை ஏன் திமுக கேள்வி கேட்கலன்னு இங்கே விசிகா, அப்போ ஏன் நீங்கள் கேட்கல? நீங்கள் விசிகா வந்து திமுக கூட கூட்டணியில் தானே இருந்தீங்க. சன் டிவி ஒன்றிய அரசு மத்திய அரசுன்னு பேசுதே, எவ்வளோ போராடி பெற்ற எவ்வளோ பெரிய அரசியல் பிரச்சனையாச்சு அது. அப்போ நீங்கள் திமுகவோட கூட்டணியில் இருக்கீங்க, சன் டிவி இந்த மாதிரி சொல்கிறத நீங்கள் ஏன் கண்டிக்கக்கூடாதுன்னு அப்போ ஏன் யூடியூப் ரூட்டர்ஸ் இதை பேசலை? இன்னைய வரைக்கும் மத்திய அரசுன்னு பேசுது சன் டிவி, போய் பாருங்கள். இப்படி கேட்கணுன்னா பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே போகலாம். அதுக்கப்புறம் இறுதிக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 39வது நிமிஷத்தில் திருமா பேசினதை போட்டு காட்டுறாரு. நாம் தேர்தலுக்கு முன்னாடி கடுமையான விமர்சனத்தை தாவேக்காம வச்சுருக்கோம், அதை கடந்து தாவேக்கா நம்மளை கூட்டணிக்கு விரும்பினதுனால நாம் போனோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு மைனர் எடுத்து பதில் சொல்கிறாரு. அப்போது பாஜக விரும்பினா போவீங்களா? அப்போது ஆர்எஸ்எஸ் விரும்பினா போவீங்களா? அப்போது பாமக கூப்பிட்டா போவீங்களா? அப்போ சாதியவாதிகள்லாம் கூப்பிட்டா போவீங்களா? அப்படிங்கிற ஒரு கிடுக்குப்பிடி கேள்வியை கேட்டிருக்காரு. அப்புறம் நம்மளோட உறவை அவங்க விரும்பிட்டாங்க, அதனால நாம் அப்படியே போய் பேஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறார். தலைவர் ஒன்றும் இல்லை, நம்மளோட உறவை பிஜேபிக்காரங்க கூட விரும்புகிறாங்க, போயிடலாமா? உறவை விரும்புகிறாங்களே, என்ன பண்ணுறது? அப்புறம் அந்த ஆர்எஸ்எஸ்காரங்க கூட சாக்கா வைக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க, உறவை விரும்புகிறாங்க தலைவரை, போயிடலாமா? அப்புறம் வேறு என்ன, இந்த சாதி வெறியங்க இருக்காங்களா, அவங்க கூட நம்ம உறவை விரும்புகிறாங்க. நீங்கள் இந்த ஆணவ படுகொலை இதெல்லாம் பேசாதீங்க, நம்ம மேல்தட்டில் ஒரு மாதிரி அப்படி இருந்துக்கலாம், நம்ம தலைவர்களாம் கீழே தான் அடிச்சுட்டு இது பண்ணி போகிறாங்க, அதில் ஒரு மாதிரி நம்ம உறவாக இருந்துப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க, போயிடலாமா தலைவரை? என்ன தலைவரை, உறவை விரும்பி கூப்பிட்டாங்கன்னாக்கா நம்ம போயிட முடியுமா? மறுக்கலை. நேரடியாக வந்து திருமாவோட பதிலை நேரடியாக பார்த்து அப்படின்னா கண்டிப்பாக இப்படியான ஒரு கேள்வி கேட்கலாம். சாதாரணமாக யார் வேணாலும் வெளியிலேருந்து இப்படி ஒரு பதில் சொல்கிறாங்கன்னா அதுக்கு நேரடியான இப்படி நாம் ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் மைனருக்கு இதுக்கு என்ன பதில் தெரிஞ்சும் தான் அவர் இந்த கேள்வியை வைக்கிறாருன்னு நான் நம்புகிறேன். ஆனால் திருமா பல இடங்களில் ஏன் தாவேக்கா கூட கூட்டணி சேர்ந்தோம், எப்படி அந்த கூட்டணி அமைஞ்சிச்சு, எப்போ என்ன முடிவெடுத்தோம், எத்தனை நாள் கழித்து அமைச்சரவையில் இடம்பெற்றோன்னு பல இடங்களில் பல தடவை திரும்ப 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 சொல்லிட்டார்.
அதே போல் முன்னாடி விமர்சித்தோம், அதுக்கான பதிலையும் விஜய்கிட்டயே பேசணும் அப்படிங்கிறதையும் நிறைய தடவை பேசினார். நம்ம முன்கூட்டியும் அதை பேசணும். எல்லாத்தையும் பேசிட்டு இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் பதிலாக தான் அன்னைக்கு இந்த பதிலை சொல்கிறாரு. நாம் கடுமையாக விமர்சிச்சிருக்கோம் தெரிஞ்சும் நம்மளை கூட்டணிக்குள்ளே கூப்பிட்டுருக்காங்க, விரும்பி கூப்பிட்டதுனால நாமளும் விரும்பி போனோம் அப்படிங்கிறத வேற ஒரு பர்ஸ்பெக்டிவில் அவர் சொல்லியிருக்கார். அவங்களுக்கு அவனை தானே இப்போது நாம் ஒருத்தரை திட்டுறோம், கடுமையாக வசைப்பாடுறோம், கடுமையாக முரண்படுறோம், அவங்களே நம்மக்கிட்ட கையை கொடுத்து ஓகே நீங்கள் வாங்க, நான் பழசெல்லாம் மறந்துட்டேன், நீங்கள் பேசுனதெல்லாம் மறந்துட்டேன், நம்ம இணைஞ்சு பயணிப்போம், நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டுங்க, நீங்கள் இருந்தால் எங்களுக்கு தைரியமாக இருக்கும்னு தோணுதுன்னா, நம்ம யாரை திட்டினமோ, யாரை பேசணுமோ, யாரை விமர்சித்தோமோ அவங்களே நம்மக்கிட்ட கை கோக்கும்போது நமக்கு என்ன சங்கடம் இருக்க போகுது? அதைத்தான் சொல்கிறாரு, அதைத்தான் விளக்குறாரு. அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பாஜக இப்போ நம்ம இருக்கோம், அரசியல் வெங்காயம் இருக்குது, நாம் பாமகவை சும்மா ஒருமையில் திட்டுறதெல்லாம் கிடையாது, கடுமையாக கொள்கை ரீதியில் விமர்சனம் பண்ணியிருக்கோம், அவங்களோட நிலைப்பாட்டில் விமர்சனம் பண்ணியிருக்கோம். இப்போ நாளைக்கு அன்புமணி அவர்களே நம்மளை கூப்பிட்டு நீ கடுமையாக எங்களை விமர்சிச்சிருக்க, எங்களால் ஏற்றுக்க முடியாமல் இருக்கிற அளவுக்கு கூட விமர்சிச்சிருக்கப்பா, பரவாயில்ல, குறைகளை நிவர்த்தி பண்ணிக்கிறோன்னு நினைக்கிறோம், சிறப்பாக செயல்படணும்னு நினைக்கிறோம், உண்மையாகவே மக்கள் பக்கம் இருக்கணும்னு நினைக்கிறோம், சில தவறுகள்லாம் சரி பண்ணணும், அப்போ விமர்சித்த நீ கூட இருந்தால் சரியாக இருக்கும்னு தோணுது அப்படின்னு நம்மக்கிட்ட கட்டி பிடிச்சி கையை குலுக்கி வாப்பா, நம்ம கொஞ்சம் கைட் பண்ணுப்பா, ஏதாவது சொல்லுப்பா, எங்களோட குறைகளை சுட்டி காட்டுப்பான்னு சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். நமக்கு என்ன சங்கடம் இருக்கும் போது? இதில் நமக்கு என்ன விரோதியா? என்ன பாமக நமக்கு விரோதியா? அன்புமணி அவர்கள் நமக்கு விரோதியா? இல்லை. நல்லது நடக்கணும்னா எங்கே வேணால் போகலாம்ல, எதை வேணால் சரி செய்யலாம்ல. அந்த பர்ஸ்பெக்டிவில் தான் ஆனால் திரும்பவும் இதை சொல்கிறார். அதில் என்ன, அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் உடனே அப்போ நாளைக்கு ஆர்எஸ்எஸ் கூப்பிட்டா போயிடுவீங்களா, அண்ணாமலை கூப்பிட்டா போயிடுவீங்களா, சாதியவாதிகள் கூப்பிட்டா போயிடுவீங்களா? அவங்களையும் திருத்தி இந்த பக்கம் கூட்டிகிட்டு வரணுங்கிறதா நமக்கு இலக்கு. சாதியவாதிகளை திருத்தி நம்ம பக்கம் திரும்ப வைக்கலாம், ஆனால் பார்ப்பனியத்தை ஆர்எஸ்எஸ்காரனை திரும்ப வைக்க முடியாது. இதை எடுத்துகிட்டு போய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் திரும்பவும் எடுத்துகிட்டு போய் அந்த பர்ஸ்பெக்டிவில் பேசுகிறதே தவறு. அப்படி போனோன்னா இதுக்கு மைனரோட பதிலே தான், மைனர் கேட்ட கேள்வியே நமக்கு பதிலாக கொடுக்கணும். அப்படி ஒருவேளை நீங்கள் சொன்னது உண்மை, அப்படி போனோம்னா அவர் ஆர்எஸ்எஸ்காரங்கிட்டே போயிடலாம்ல, அவர் பாஜக காரங்கிட்டே போயிடலாம்ல. இன்னும் விரோதமாகவே இருக்காங்களா ஆர்எஸ்எஸும் பாஜகவும்? அண்ணன் திருமாமேல கெஞ்சி கூத்தாடி நைஸாக பேசி, பாலிசாக பேசி, பாசமாக பேசி, பாயாசம் கொடுத்து பேசி, எல்லாத்தையும் தானே எல்லா வகையிலும் தானே ட்ரை பண்ணுறாங்க. ஆசை காட்டி பேசுகிறதும் மிரட்டுறதும் எல்லா வகையிலையும் ட்ரை பண்ணதில்லை. அப்போ ஏன் அவர் போகக்கூடாது? போகாமல் அப்புறம் ஏன் தாவேகா கிட்ட மட்டும் போயிருக்காரு? ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குல்ல. மைனரோட கேள்வியே தான் இதுக்கு நம்ம அப்படியே பதிலாக தான் கொடுக்க வேணும். போனோன்னா அவர் அங்கேயே போயிருப்பார்ல. இதை விட பெரிய டீல் இல்லை அது. நம்ம சின்ன டீலுக்கு ஆசைப்படுவோமா, பெரிய டீலுக்கு ஆசைப்படுவோமா? சின்ன பதவிக்கு ஆசைப்படுவோமா, பெரிய பதவிக்கு ஆசைப்படுவோமா? மாநிலத்தில் அமைச்சரவைக்கு ஆசைப்படுவோமா, ஒன்றியத்தில் அமைச்சரவைக்கு ஆசைப்படுவோமா, துணை முதலமைச்சருக்கு ஆசைப்படுவோமா, ஜனாதிபதிக்கு ஆசைப்படுவோமா? மைனர்கிட்டே நம்ம இந்த பதிலை விட்டுருவோம். அப்போ எல்லா வாய்ப்பும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருந்தும் ஏன் போல அப்படிங்கிற கேள்வியையும் நம்ம யூடியூப் ரூட்டர்ஸ்கிட்டே விட்டுருவோம். பிடி மகன் நீங்கள் சீரியல் பார்க்கும்பொழுது இதற்கு பிறகு இவர்னு போட மாட்டாங்களா, அந்த மாதிரி பிஜேபியின் பிடியும் இதற்கு பிறகு இவர் அப்படின்னு அண்ணாமலை போட்டோவை இப்போ இந்த முற்போக்கு மதசார்பற்ற கூட்டணி போனாங்கல்ல, அவங்க இனி இவருக்கு பதில் இவர்னு இப்போ அண்ணாமலை போட்டோவை மாற்றி வச்சுருக்காங்க. அதுக்காக தான் சரி வீத லீடர்ஸ் அமைப்பை விமர்சிச்சதை ஒரு மாதிரி பேசினார். ஓகே, இந்த கேள்வி சரியாக தான் இருக்குன்னு நம்ம மனசில் நினைக்கிறதுக்குள்ள அவர் என்னவா கொண்டு போய் முடிச்சிட்டாரு அப்படின்னா, இந்த மதசார்பு முற்போக்கு கூட்டணி பிம்பத்தை தாவேகாக்கு கொடுத்த இந்த கூட்டணி கட்சிகள் தான் அண்ணாமலைக்கு இப்போ சொல்ல ஒரு ஆள் வேணும்ல, இவங்க பிஜேபி பி டீம்னு சொல்ல ஒரு ஆள் வேணும்ல. அதனால் இவங்களெல்லாம் சங்கடப்படுத்தாமல் இருக்க அண்ணாமலையை ஆசீர்வாதம் பண்ணி அமைச்சிருக்காங்க. அதனால் பிஜேபி பி டீம்னு இவங்களை சொல்லிக்கிறாங்க. தாவேகாவை இவங்க ஆதரிக்கிறதுனால மாற்றி சொல்கிறதுக்கு ஆள் வேணும், அதனால் அண்ணாமலையை பாஜக அனுப்பிச்சிருக்கு, அதனால் இவங்க அவங்கள சொல்லிக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை விமர்சிக்கிறத ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்டுன்னு சொல்கிறது அதிர்ச்சியாக இருக்குது நமக்கு. ஏன்னா தொடர்ச்சியாக திரும்ப பேசுகிறாரு. மே 17 உள்ளிட்ட இயக்கங்கள்லாம் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. அண்ணாமலை நாம் பேசுகிற அரசியலே பேச, மாநிலத்தன்மையோடு பேச, நம்மளை இந்தி திணிப்பை எடுத்து பேசுகிற மாதிரியே பேசி, தமிழுக்காக பேசுகிற மாதிரியே பேசி, காவிரி உரிமைக்காக பேசுகிற மாதிரியே பேசி, நாம் பேசுகிற எல்லா அரசியலும் அவரும் பேசுகிற மாதிரி காட்டி இங்கே ஒரு அரசியல் சக்தியாக நிலை பெற்று அந்த சக்தியை பாஜக கிட்ட ஒப்படைக்க களமிறக்கப்பட்டவர் அப்படின்னு திருமா முதல் கொண்டு இயக்கவாதிகள் அத்தனை பேரும், மே 17 இயக்கவாதிகள் அத்தனை பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த செய்தி. அதை போய்
ரொம்ப 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 மலினமாக ரொம்ப டைலூட் ஆன மாதிரி அதை போய் இவங்களுக்கு பேர் சொல்ல ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காங்க, விஜயை காப்பாற்ற ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காங்க, அல்லது விசிகாக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்குக்கும் கை காட்ட ஒரு ஆள் வேணும், நீங்கள் கவலைப்படாத, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொல் திருமாவளவன் ஜி கவலைப்படாதீங்க ஜி, ஐயுஎம்எல் காதர் மொய்தீன் ஜி கவலைப்படாதீங்க ஜி, பே சண்முகம் ஜி கவலைப்படாதீங்க ஜி, மு வீரபாண்டியன் ஜி கவலைப்படாதீங்க ஜி, நான் உங்களுக்கு ஒரு பீஸ் அடி வாங்குறதுக்குனே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருப்பான், அவனை அனுப்புகிறேன், நீங்கள் அவனை கை காட்டிங்க அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வேடிக்கையாக இருக்குது. நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிச ஆபத்தை ரொம்ப மலினப்படுத்திட்டு போகிறாரோ மைனர். வெறும் விஜய் எதிர்ப்பு அல்லது விஜயோட இருக்கிறவங்கள எதிர்க்கணும் அப்படிங்கிறதுனால அண்ணாமலையை ஜஸ்ட் லைக் தட்டுன்னு கடந்த அண்ணாமலை பாஜக ஆளுன்னு தான் அவரும் சொல்கிறாரு. ஆனால் இவங்களுக்கு கை காட்ட ஒரு ஆள் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அது வந்து அதை நீங்கள் பார்வையாளர்களுக்கு எப்படி போகும் அப்படின்னா, அண்ணாமலை ஒரு இவங்களுக்காக இறக்க விடப்பட்டவர், அண்ணாமலை ஒரு மேட்டர் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஆபத்தான ஒவ்வொரு பதிவுக்கும் ஒரு நோக்கம் இருக்குல்ல. நம்ம ஒருத்தரை விமர்சிக்கிறோம், எதிர்க்கிறோம், இல்லை ஏதோ ஒரு கேள்வி எழுப்புகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு பதிவுக்கும் ஒரு நோக்கம் இருக்குல்ல. நான் அப்படி தான் நினைக்கிறேன். நம்ம பேசினா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். அதை பார்க்குற 4 பேர் பார்த்தாலும் கூட அதுக்கான காரணம் வந்து முழுமையாக அவங்கக்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறது தான் நமக்கு எண்ணமாக இருக்கும். ஸோ இப்போ நாம் இங்கே மைனருக்கு கருத்தை விமர்சிக்கிறதுக்கு காரணமும் என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு காலம் தந்த தலைவனை தவறாக போய் சேர்ந்துடக்கூடாது. நிறைய தவறாக எங்ககிட்ட சேர்த்துட்டாங்க. அதுக்கான பிராயச்சித்தமாக தான் நம்ம இங்கே அதை மறுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போது நிறைய திரும்ப அடுத்தடுத்த தலைமுறைகள்கிட்ட போய் ஒரு காலம் தந்த தலைவனன் திருமாவை போயிட்டு திரும்ப தவறாக கொண்டு போய் சேர்த்துடக்கூடாது. அவனுக்கு இருக்கிற சாதிய எண்ணத்தோட இந்த கருத்துக்கள் போய் அவனோட சாதிய எண்ணத்துக்கு வலு சேர்த்துடக்கூடாது அப்படிங்கிற நோக்கம் இருக்குது நமக்கு. ஸோ அந்த நோக்கத்துக்காக எல்லா பதிவுக்கும் ஒரு நோக்கம் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் தோழர் மைனர் அவர்களோட அந்த பதிவு இளைஞர்கள்கிட்ட என்ன விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அவர்கிட்டே நம்ம விட்டுருவோம். இல்லை பார்வையாளர்கள் மைனர் தோழர் சொன்ன மாதிரி நீங்களும் ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மறுபடியும் மைனர் தோழர்கிட்ட கோரிக்கை வைக்கிறது என்ன அப்படின்னா, எங்களையும் நமக்குள்ளே நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற சூழலை உருவாக்காதீங்க. தாவேக்காவை எதிர்த்து களமாடணும், இல்லை தாவேக்கா மூலமாக நீங்கள் சந்தேகிக்கிற இல்லை நீங்கள் ஊர்ஜிதப்படுத்துகிற பாஜக டீமாகவே தாவேக்கா இருந்தாலும் இன்றைக்கி வேறு வழி இல்லை, ஆளுங்கட்சி ஆயிடுச்சு. அதை நெருக்கிக்கிட்டே இருக்க வேண்டிய வேலை ஊடகவியலாளராகி நமக்கெல்லாம் இருக்குது. அப்போது அதை செய்யணும். நமக்குள்ளே நாம் சண்டை போடக்கூடாது, இல்லை நமக்குள்ளே விமர்சிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு மாற்றி பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. விவேகம் பட கிளைமேக்ஸ் மாதிரி, என்ன நண்பா நீ எப்படி அடிக்க போகிறேன்னு எனக்கு தெரியும், நான் என்ன எப்படி தடுக்க போகிறேன்னு உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு நான் கருதுகிறேன். விசிகாவை நீங்கள் உட்காந்து கண்டிப்பாக விமர்சிச்சே ஆகணும். இங்கே ஐயோ அவங்க இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டாங்க தெரியுமான்னு சொல்லியே ஆகணுங்கிற கட்டாய சூழல்லாம் இல்லை. அப்படியான பெரிய கொள்கை பிறழ்வெல்லாம் விசிகா ஏற்படுத்திடல. இன்றைக்கி ஒரு அரசியல் சூழல் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதோட அது ஒரு மாதிரி கையாண்டு பயணிச்சுக்கிட்டு இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதை ஏற்றுக்கிட்டு அதை தவிர்த்துட்டு திமுகவுக்கு தேவையான ஆலோசனைகளை பொதுவெளியில் பேசுங்க, திமுக தவறவிட்ட இடங்களை பொதுவெளியில் பேசுங்க, தாவேக்காக்கு எதிர்க்கட்சி என்ன நெருக்கடிகளை கொடுக்கணும்னு பொதுவெளியில் பேசுங்க. இனியாவது எதிர்க்கட்சி செயல்படணும், களத்தில் செயல்படணும், சோசியல் மீடியாவில் இல்லை அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்து பேசுங்க அப்படிங்கிறது தான் கேட்குறோம். நன்றி. நம்ம மீண்டும் ஒரு முறை விமர்சனத்தை ஏற்றுக்கிட்ட தோழர் மைனருக்கு, யூடியூப் ப்ரூட்டஸ்க்கு நன்றி தெரிவிக்கிறோம். நம்மக்கிட்ட ஒரு விமர்சனத்தை வச்சுருந்தார் மைனர், இன்னும் கொஞ்சம் வலுவாக சொல்லணும், இன்னும் நல்ல லாஜிக்கலான பாயிண்ட்டை பேசியிருக்கணும், சின்ன லேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்க இந்த பதிவில் முயற்சி பண்ணோம். இருந்தாலும் சிலது இருந்திருக்கலாம், ஏதாவது வலுவான உதாரணங்களை சொல்லாமல் விட்டுருக்கலாம். தொடர்ந்து நான் முயற்சி பண்ணுறேன். நன்றி.